வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. மறுபடியும் என்ன பார்க்குறதுல சில பேருக்கு சந்தோஷமும் சில பேருக்கு ஒரு மாதிரியும் இருக்கும். பட் ஸ்டில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நியூ சப்ஜெக்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ரொம்ப கஷ்டப்படுற நிறைய பேருக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும். ஏன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேக்ரவுண்டில் படிக்காமல் மிச்ச பேக்ரவுண்டில் படிச்சுட்டு நீங்கள் வரும்போது நீங்கள் மேபி உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும், நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பண்ண முடியுமா அப்படின்னும் போது காம்படிட்டிவ் எக்ஸாமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஆனால் அந்த கேள்விக்குறிக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் இந்த கிளாஸ் மூலமாக. பட் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க, யூபிஎஸ்சி எல்லா மாணவர்களுக்கும் பொதுவான ஒரு எக்ஸாம் தான். அப்படி இருக்கும்போது உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ இல்லை உங்களை வெளியனுப்புகிற மாதிரியோ எப்பயுமே கேள்வி கேட்க போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு லெவல் பிளேயிங் கிரவுண்டாக மட்டும்தான் இந்த ஒரு டெஸ்ட்டும் இருக்கும், இந்த சப்ஜெக்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் UPSC has always kept this science and technology in a class 10 level. So class 10 லெவலில் தான் இவங்க பேசிக் சயின்ஸ் அப்படின்னு ஜென்ரல் சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரிலிம்ஸ் சிலபஸில் போட்டிருக்காங்க. பட் நீங்கள் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணணும் அப்படின்றதுனால சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அஸ் அ பியூரோக்ராட்டாக நீங்கள் மேலே வரும்போது நீங்கள் நிறைய விஷயங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், 4G 5G இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸை அதோட ஒரு முக்கியமான சாரம்சங்கள் தெரியலைன்னா உங்களால் இந்த ஒரு ஃபீல்டில் நல்ல ஒரு சக்ஸஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களோட கியூரியாசிட்டி, உங்களோட லேர்னிங் கெப்பாசிட்டி, நீங்கள் எவ்வளோ தூரம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்கன்றதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த கேள்விகள்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் you have to understand this technology. So science and technology, நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் இல்லைனாலும் நீங்கள் டெக்னாலஜி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல, இல்லை கவர்னன்ஸ் அப்ரோச் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல. இப்போ சேவா அப்படின்னு வந்துருச்சு, அந்த இடத்துக்கு போகாமல் நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கிறதுனால இந்த ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு எப்பயுமே முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம இதை படிக்க வேண்டியது முக்கியம், இதை ஒதுக்கக்கூடாது, இதை பயப்பட வேண்டியதும் இல்லை. அதுதான் நான் இங்கே பேச வேண்டியது. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பார்ட் 1. 4 கிளாஸ் நம்ம பேசிக் சயின்ஸில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம டீப்பாக டெக்னாலஜிக்கு போக போகிறோம். ஆனால் பேசிக் சயின்ஸே நான் சும்மா நம்ம ஸ்கூலில் படித்த NCERTல இருந்துலாம் ரொம்ப பேசிக்ஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இன்னும் டீப்பராக படிச்சிடலாம். பட் கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னு அனலைஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப பேசிக்ஸாக கேட்குறதில்ல, வெரி வெரி ரிலவெண்ட், வெரி வெரி கான்டெம்பரரி, வெரி வெரி கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக தான் கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது நான் திருப்பியும் பழசு உட்காந்து NCERTல இருக்கிற குட்டி குட்டி விஷயங்கள் படித்தா ரொம்ப அதிகமாக உங்களுக்கு கண்டென்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட பயமும் உங்களோட ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த அளவுக்கு நான் ப்ரெஷர் கொடுக்க விரும்பலை. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம கிளாஸோ இனிமேல் வர கிளாஸோ நம்ம எப்படி நடத்த போகிறோம்னா, கரண்ட் அஃபேர்ஸில் எது தேவை, அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன பேசிக்ஸ் தேவை அப்படின்ற ஒரு அப்ரோச்சில் தான் இன்றைக்கி நம்ம கிளாஸஸ்லாம் போகும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் மேம் இதை சொல்லலை அதை சொல்லலைன்றதை நிறைய பேர் யோசித்தாலும் நீங்கள் அதெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லைன்றதை புரிஞ்சுக்கோங்க. பட் நீங்களாக படிக்கிறத மாதிரி சில விஷயங்களையும் நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சில இடத்துல அதை மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் NCERT படிக்கிறது மூலமாக நீங்கள் அதை செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரியாக இருக்கும். அதாவது நீங்கள் சாதாரணமாக படித்தாலுமே புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த கண்டென்ட் இருக்கிறதுனால தான் அதை விட்டுருப்பேன். ஸோ அதனால அந்த ஒரு நம்பிக்கையில் நீங்கள் NCERTயை படிக்கலாம். ஸோ இந்த கிளாஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போதே நீங்கள் NCERT படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். NCERTயில் கிளாஸ் 11 and 12 இன்னும் டீப்பராக இருக்கிறதுனால நான் அவ்வளோ தூரம், ஏன்னா கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிக்கிறதுனால நான் 11th and 12th சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் 10th NCERT படித்தாலும் போதும். இல்லைன்னா நீங்கள் 6th to 10th நீங்கள் இம்பார்ட்டண்ட் சாப்டர்ஸ்ன்னு நான் இங்கே ஹேண்டில் பண்ணுற சாப்டர்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். இல்லை 10th
10th பயாலஜி புக் இஸ் இனஃப் ஃபார் தட். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து முடிஞ்சால் பாருங்கள், இல்லைனாலும் விட்டுருங்க. அதர்வைஸ் நீங்கள் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது கரண்ட் அஃபேர்ஸ் தான். இங்கேயும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மேட்டர்ஸ்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிடுவோம். பட் அதர்வைஸ் நீங்கள் இனிமேல் வர கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏதாச்சும் ஒரு இப்போ சந்திப்பூர் வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கும் போது நீங்கள் நிச்சயமாக அதை பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆதித்யா L1 நம்ம லான்ச் பண்ணிட்டோம், சந்திரயான் 3 முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் ஓடிக்கிட்டே இருக்கும். டிஃபென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபென்ஸ் டெக்னாலஜின்னு இருக்குது. ஏதாச்சும் ஒரு மிசைல் நம்ம லான்ச் பண்ணுவோம், இல்லைன்னா நம்மளே மிசைலை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு அதை டெஸ்ட் பண்ணியிருப்போம், இல்லைன்னா வேற கண்ட்ரீஸோட மிசைல் வந்து நம்மளுக்கு பார்த்துருக்கோம், இல்லை அதை ஒரு புது டெக்னாலஜி யூஸ் பண்ணி தார்டு மிசைல்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து ஒரு தார்டு மிசைல்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த மதர் அதை வந்து மதர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மிசைல்ஸை பற்றி கேட்குறாங்க. நம்ம இண்டிஜினஸாக பண்ணுறது இல்லாமல் சில கண்ட்ரீஸில் ரொம்ப முக்கியமாக ரொம்ப ஒரு விகரஸான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டண்ட் மிசைல்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கு. இப்போ ISS வந்து பார்த்தீங்கன்னா ISS, அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், இதை போகுது. ஓகே, ஸோ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட லைஃப் டைம் முடிய போகுது. ஸோ இந்த லைஃப் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம கொண்டு வர போகிறோம்? இந்தியாவில் நம்ம ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் கொண்டு வரலான்னு இருக்கோம். அதோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு? இல்லை ககன்யான் மிஷன் நம்மளோட ஆஸ்ட்ரோநாட்ஸை இது ஸ்பேஸ்க்கு நம்ம கொண்டு போகிறோம், அந்த ஒரு மிஷன் எப்படி இருக்கு? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜியில் பார்ப்போம். ஆனால் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எந்தெந்த ஆர்பிட்லாம் இருக்கு, எந்தெந்த ஆர்பிட்ல சேட்டலைட்டை லான்ச் பண்றாங்க, சேட்டலைட்ஸ்ல யூஸ்வலா எந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுது, அப்புறம் அந்த சேட்டலைட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி இந்தியா வந்து லான்ச் பண்ணியிருக்கு, இப்போ நம்ம எந்த டெக்னாலஜியில் இருக்கோம், இப்படிலாம் படிக்கிறது பேசிக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் எனர்ஜின்னு இருக்கு. ஸோ நியூக்ளியர் எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்ஸில் படிப்போம். ஸோ ஃபிஷன் என்ன, ஃபியூஷன் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்மளுக்கு இனிமேல் வர கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே லைட்டாக படித்து முடிச்சாலே போதும், நம்மளுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கிளாஸை வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இதில் நிறைய PYQ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா PYQ அதிகமாக பார்க்க நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய விஷயங்கள் எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்றது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த சப்ஜெக்ட்ஸ் உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம PYQ இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸையும் எடுத்துகிட்டு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ தட் PYQ படித்த மாதிரியும் இருக்கும், நம்ம வந்து இது கிளாஸையும் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்சில் நம்ம போகும்போது எவ்வளோ தூரம் நம்மளால் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுட்டு மிச்ச சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கை கொடுக்கும் போது நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரிலிம்ஸை வந்து சக்சீட் பண்ண முடியும். ஸோ வித் தட் நோட் நம்ம வந்து இன்னைக்கு போகலாம். ஓகே, ஸோ பேசிக் சயின்ஸில் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ்னா என்ன, நியூக்ளியர் எனர்ஜினா என்ன, நியூக்ளியர் ஃபிஷன் ஃபியூஷனா என்ன, இதை தான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். இன்னும் அடுத்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் சம்மந்தமான சில விஷயங்களோ கெமிஸ்ட்ரி சம்மந்தமான விஷயங்களோ நம்ம அப்படியே பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இந்த கிளாஸஸ்க்கான பேசிக்ஸ் தான். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜியில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்விரான்மெண்ட் கிளாஸில் எத்தனால் ஃபியூவல் பிளெண்டிங் அப்படின்னு பேசணும். ஸோ எத்தனால் ஃபியூவலை வந்து பிளெண்ட் பண்ணுறாங்க, இல்லை பயோ டீசல் கொண்டு வராங்க, பயோ ஃபியூவல்ஸ் கொண்டு வராங்கன்னு பேசணும். அப்படின்னா அந்த பயோ ஃபியூவல் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதோட சயின்ஸ் தான் என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறது பயோடெக்னாலஜியில். பயோ மீடியேஷனா என்ன, பயோ மெத்தனேஷனா என்ன, பயோ ரெமடியேஷனா என்ன, அப்படின்லாம் வந்து நம்ம வந்து இந்த சயின்ஸா வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சயின்டிஃபிக்கலாக சில விஷயங்களை வந்து நம்ம படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், குளோபல் மீத்தேன் பிளெட்ஜ்னு சொல்லிட்டு அவங்க ஒரு என்விரான்மெண்ட் சம்மந்தமான ஒரு விஷயத்த அவங்க சயின்ஸ் சம்மந்தமாகவும் கேட்கலாம், இல்லைன்னா அவங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாகவும் கேட்கலாம், இல்லைன்னா இன்டர்நேஷனல் ரிலேஷனாகவும் கேட்கலாம் அப்படின்னு நம்ம பேசி கடைசியாக முடித்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம எவ்வளோ வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்மந்தமாக படிக்கணுமோ அதெல்லாம் இங்கே படிச்சிடலாம். ஸோ வித் தட் நோட் we will start with this session. ஓகே, IPRனா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ யூஸ்வலாக வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் சிலபஸில் இருக்குது. ஓகே, இது வந்து பேசிக் சயின்ஸ் இல்லை ஜென்ரல் சயின்ஸ்னு சொல்லிட்டு ப்ரிலிம் சிலபஸில் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கிளாஸஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஏன் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பிளானை வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன்
அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ கிளாஸ் பிளான் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், எப்படி கேள்வி கேட்டிருக்காங்கன்றதை பொறுத்து தான் நான் கிளாஸ் பிளானையும் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ வாட் இஸ் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் with reference to the use of nanotechnology in the health sector? So they are using the nanotechnology in health sector. So nanotechnology வந்துருச்சு. Which of the following statement is or are correct? Okay, so nanotechnology in health. So health முக்கியம், nanotechnology முக்கியம். ரெண்டையும் சேர்த்து nanotechnologyயோட அப்ளிகேஷனை வந்து ஹெல்த்தில் அதை பற்றி கேட்குறாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் nanotechnology in health பற்றி என்ன கேள்வி? ஸோ nanotechnology எப்படிலாம் ஹெல்த் செக்டருக்கு யூஸ் ஆகுது? 1. Targeted drug delivery is made possible by nanotechnology. Second, nanotechnology can largely contribute to gene therapy. Yes, both the statements are correct. ஏன்னா டார்கெட்டட் ட்ரக் டெலிவரிக்காக நம்ம வந்து நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். நம்மளோட சில டேப்லெட்ஸில் பார்த்தீங்கன்னா நானோ பார்ட்டிகல்ஸை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா நீங்கள் அந்த கேப்சூல் பார்த்துருப்பீங்களே, நம்ம சில டேப்லெட்ஸில் வந்து கேப்சூல் மாதிரி இருக்கும்ல, ஸோ கேப்சூல் மாதிரி இருக்கும்ல, இதில் கூட நானோ பார்ட்டிகல்ஸ் வச்சு ஸோ தட் அந்த ட்ரக்கு வந்து எங்கே போய் சேரணும், நம்ம லிவருக்கு போய் சேரணுமா, இல்லைன்னா நம்ம ஸ்பிளீனுக்கு போய் சேரணுமா, ஸ்டொமக்குக்கு போய் சேரணுமா, இதெல்லாம் அந்த நானோ டெக்னாலஜி மூலமாக முடியுது. இன்னொன்று நானோ ரோபோட்ஸ் கூட இருக்குது. ஸோ அதுவும் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சில இடத்துல வந்து சில ஸ்கேனிங்லாம் பண்ணலாம். அதாவது உள்ளே விட்டு இந்த லேப்ரோஸ்கோப்பி அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணியும் பண்ணுறாங்க. பட் நானோ பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணியும் நம்மளோட டார்கெட்டட் டெலிவரிக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நானோ டெக்னாலஜி கேன் லார்ஜ்லி கான்ட்ரிபியூட் டு ஜீன் தெரப்பி. எஸ், ஜீன் தெரப்பிலையும் பார்த்தீங்கன்னா ஜீன் வந்து இட் இஸ் வெரி வெரி மைன்யூட் திங். நம்ம செல்லே ரொம்ப சின்ன விஷயம். செல்லுக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற ஒரு ஜீன், குரோமோசோம்குள்ளே இருக்கிற ஜீன், அந்த ஜீனை நீங்கள் மாடிஃபை பண்ணுறதுக்கு கட்டாயமாக நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி ரெண்டு விஷயத்தில் இந்த நானோ டெக்னாலஜி ஹெல்த் செக்டருக்கு முக்கியமான ஒரு பங்காக இருக்குது அப்படின்றது தான் இந்த கேள்வி. ரெண்டுமே கரெக்ட். ஓகே, அடுத்து, among the following which were frequently mentioned in the news for the outbreak of Ebola virus? ஸோ டிசீசஸ் பற்றி நிறைய கேள்வி கேட்குறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சந்திப்பூர் வைரஸ். ஸோ சந்திப்பூர் வைரஸ் வந்து இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து நிச்சயமாக வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இந்த கிளாஸஸ்லேயே பேசலாம். சந்திப்பூர் வைரஸு, அப்புறம் எம்பாக்ஸ், மங்கி பாக்ஸ் வைரஸு, அப்புறம் கொரோனா வைரஸோட நிறைய வேரியன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளூ வந்துட்டு இருக்கு. H1N1, H5N1 இப்படின்னு சொல்லிட்டு பிக்கில் இருக்க ஃப்ளூ, இது பவுல்ட்ரியில், அதாவது சிக்கன் மூலமாக ஃப்ளூ, பிக் மூலமாக ஃப்ளூ, ஸ்வைன் ஃப்ளூ. ஸோ ஸ்வைன் ஃப்ளூ வைரஸு, அதுக்கப்புறம் இந்த பேர்ட் ஃப்ளூ வைரஸு, இந்த மாதிரி நிறைய ஃப்ளூஸ் வந்து வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு காமனாக தெரிஞ்ச சிக்கன் கொன்யா, இது டெங்கு, இதெல்லாம் டெங்கி, அது டெங்கின்னு சொல்லுவாங்க. ஸோ டெங்கி, சிக்கன் கொன்யா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் கொஸ்டின் அபவுட் எபோலா வைரஸ். எபோலா வைரஸ் அவுட் பிரேக் எங்கே ரீசெண்டாக நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் இந்த ஆஃப்ரிக்கா, கினியா, சியரா லியோன் அண்ட் லிபேரியா. ஸோ இங்கே தான் வந்து அதோட ஃபர்ஸ்ட் அவுட் பிரேக் வந்து நடந்திருக்கு. ஸோ எபோலா வைரஸோட அவுட் பிரேக் இங்கேனா எம்பாக்ஸோட வைரஸோட அவுட் பிரேக் எங்கன்னு கேட்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதோட அவுட் பிரேக் எங்கே ஃபர்ஸ்ட் நடந்தது, அது இப்போ எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, அது ஏன் இப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, எது மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு டிசீஸ் படிக்கும் போது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏதாச்சும் வேக்சின் இருக்கா, ட்ரீட்மெண்ட் இருக்கா, இல்லைன்னா ஏதாச்சும் ஸ்கீம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். In the context of modern scientific research, consider the following statements about IceCube, a particle detector located at South Pole, which was recently in the news. So IceCube detector எதுக்கான ஒரு டெக்னாலஜி அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. First, it is the world's largest neutrino detector, encompassing a cubic kilometer of ice. ஸோ இது நியூட்ரினோ, இதுதான் ஒரு ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். இது நம்ம பார்ப்போம். இதை இன்னைக்கு கிளாஸில் இதை தான் படிக்க போகிறோம். நியூட்ரினோ பற்றியும் மிச்ச நிறைய ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் பற்றியும் நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த நியூட்ரினோ அப்சர்வேட்டரி, இந்த ஐஸ்கியூப், இது ஐஸ்கியூப் வந்து நியூட்ரினோ அப்சர்வேட்டரி டிடெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாவா இல்லையா நம்ம பார்ப்போம். இட்ஸ் அ பவர்ஃபுல் டெலஸ்கோப் டு சர்ச் ஃபார் டார்க் மேட்டர். நியூட்ரினோவா டார்க் மேட்டர் பார்க்குறதா? இட் இஸ் பரீட் டீப் இன் த ஐஸ். Yes, all the statements are correct.
ஓகே, ஆனா எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஐஸ் கியூப் வந்து நம்ம நியூட்ரினோ டிடெக்டரா தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ ஐஸ் கியூப் இஸ் அ நியூட்ரினோ டிடெக்டர் தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஃபைன். With reference to the near field communication, like a Bluetooth, near field communication, which of the following statements are correct? Correct ன்னு கேக்குறாங்க. It is a contactless communication technology that uses electromagnetic radio fields. NFC is designed for use by devices which can be at a distance of even a meter from each other. மீட்டர் தள்ளியும் உங்களால கம்யூனிகேட் பண்ண முடியுமா? NFC can use encryption when sending sensitive information. ஸோ என்கிரிப்ஷன் ஆகி தான், அதாவது உங்களோட நீங்கள் ஐ எம் மாதவி அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஐ எம் மாதவின்னு அப்படியே போய் இன்னொரு மெசேஜாக போகாது. இட் வில் பி என்கிரிப்டட். அதை வந்து வேறு மாதிரி வந்து ஒரு கோட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்புவாங்க. அது வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஒரு கீயை வச்சு, அந்த பப்ளிக் கீயை வச்சு அவங்க என்கோட் பண்ணி அந்த அந்த மெசேஜை வந்து மாற்றி அதுக்கப்புறம் அவங்க சென்ட் பண்ணுவாங்க. இது எதுக்காகனா செக்யூரிட்டிக்காக. இந்த மெசேஜ் நடுவில் யாரும் மாற்றிடக்கூடாது, இந்த மெசேஜ் கரெக்டான மாதிரி அவங்க கிட்ட சென்ட் ஆகணும் இப்படின்றதுக்காக இந்த மாதிரி என்கோட் அப்படி இல்லைன்னா வந்து என்கிரிப்ஷன் அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1, 2, 3 இதில் எது கரெக்டு எது தவறு? ஸோ திஸ் இஸ் கரெக்ட். இட் இஸ் கான்டாக்ட்லெஸ். இட் இஸ் கம்யூனிகேட்டிங் வித் ரேடியோ ஃபீல்ட்ஸ். NFC is designated. இது வந்து ஈவன் அ மீட்டர்னா இல்லை. ஓகே, மீட்டர் ஒரு டிஸ்டன்ஸில் தான் உங்களால் பேச முடியும், அதுக்கு மீறி நம்ம பேச முடியாது. NFC can use encryption when sending sensitive information. ஆமாம். ஸோ 1 and 3 only is correct. 6. The term Goldilocks zone is often seen in the news in the context of. Goldilocks zone அப்படின்னா எர்த்து மாதிரியே வாழக்கூடிய தகுதியுடைய இடத்துல ஒரு பிளானட் இன்னொரு சோலார் சிஸ்டம் மாதிரி இன்னொரு ஒரு சிஸ்டத்தில் ஒரு சன், ஏன்னா சன்ன்றது ஒரு ஸ்டார். இந்த சன்ன்ற ஒரு ஸ்டாருக்கு சுற்றி நிறைய பிளானட்ஸ் இருக்கு. இந்த சுற்றி இருக்கிற நிறைய பிளானட்ஸில் எர்த் ஹேஸ் அ யூனிக் பொசிஷன். அந்த பொசிஷன் வந்து ரொம்ப கோல்டாகவும் இல்லை, ரொம்ப ஹாட்டாகவும் இல்லை. இப்படி ஒரு பொசிஷனில் வாழ்க்கை இது நிறைய அனிமல்ஸோ ஸ்பீசஸோ வாழ்கிறதுக்கு ஒரு நிலையான ஒரு இடத்துல வந்து எர்த் இருக்கு. அதே மாதிரி சன் மாதிரியே இன்னொரு ஸ்டாருக்கு, அந்த ஸ்டாரை சுற்றி நிறைய பிளானட்ஸ் இருக்கும். அந்த பிளானட்ஸும் இதே மாதிரி எர்த் மாதிரி ஒரு பொசிஷனில் நிறைய ஹீட் இல்லாமல் நிறைய கோல்டு இல்லாமல் ஒரு பொசிஷனில் வாழ்க்கையை அங்கே வந்து வாழ முடிகிற ஒரு கண்டிஷன் இருக்குன்னா அந்த ஜோனுக்கு பேர் தான் கோல்டிலாக்ஸ் ஜோன். ஸோ கோல்டிலாக்ஸ் ஜோன்னா என்ன இப்போ புரிஞ்சிச்சு. சர்ச் ஃபார் த எர்த் லைக் பிளானட்ஸ் இன் அவுட்டர் ஸ்பேஸ். ஸோ எர்த் லைக் பிளானட்ஸ் இன் வேரியஸ் அதர் சிஸ்டம். ஓகே, ஸ்டார் சிஸ்டம், சோலார் சிஸ்டம் மாதிரி இன்னொரு ஸ்டார் உள்ள அது சுற்றி இருக்கிற பிளானட் சிஸ்டமில் ஏதாச்சும் எர்த் லைக் பிளானட் ஏதாச்சும் இருந்ததுன்னா அங்கே உயிர் இருக்கா அப்படின்னு பார்க்குறது, அங்கே உயிர் வாழ முடியுமான்னு பார்க்குறது தான் அந்த ஜோனுக்கு பேரு தான் கோல்டிலாக்ஸ் ஜோன். ஓகே, ஸோ கோல்டிலாக்ஸ் ஜோன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை வந்து இது ஒரு டேர்ம். ஓகே, ஸோ ஒரு டேர்மை கேட்குறாங்க, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கான்செப்ட், ஒரு டேர்மை கேட்குறாங்க. The term IND-ARC, sometimes seen in the news, is the name of IND India, ARC for Arctic. So இங்க பாத்தீங்கன்னா India's underwater observatory to scientifically study the Arctic region. So underwater observatory for studying Arctic region. So this is what you have to understand. So வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ஆர்க்டிக்ல படிக்க வேண்டிய ஒரு அப்சர்வேட்டரி தான் இந்த ஒரு IND-ARC-ன்றது. So இதெல்லாம் current affairs தான். With reference to the bio toilets used by the Indian Railways, consider the following statements. So bio toilets Indian Railwaysல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பனா bio toiletsோட சயின்ஸ் என்ன அப்படின்றதுல தான் இந்த கேள்வி. So bio toilets, the decomposition of human waste in the bio toilets is initiated by fungal inoculation. ஃபங்கஸ் தான் இந்த நம்மளோட எக்ஸ்கிரீட்டாவை மாத்துதா அப்படின்னா இல்லை. இட் இஸ் யூஸிங் பாக்டீரியா. ஓகே, ஸோ பாக்டீரியா வச்சு தான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பயோ ரெமடியேஷன் பண்ணுவோம். ஓகே, இது என்னன்னா பயோ ரெமடியேஷன். நம்ம வேஸ்ட், நம்ம ஹியூமன் வேஸ்ட்டை வந்து அது வந்து மாத்துறது தான் பயோ ரெமடியேஷன். அம்மோனியா அண்ட் வாட்டர் வேப்பர் ஆர் த ஒன்லி end products
in this decomposition which are released into the atmosphere na illa ammonia and water மட்டுமா இருக்கும் ஏதாச்சும் கேஸ் போகும்ல சோ அந்த மாதிரி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் சோ அதனால இந்த ஸ்டேட்மென்ட் தவறு சோ ரெண்டு ஸ்டேட்மென்ட்மே தவறு சோ neither one nor two சோ பயோ டாய்லெட்ஸ் பத்தி சும்மா யார் பண்ணா இது இது வந்து சுலப் இன்டர்நேஷனல் வந்து இது பண்ணியிருப்பாங்க சுலப் ஓகே ஸோ நீங்கள் சுலப் இன்டர்நேஷனலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ஜிஓஸில் வந்து நீங்கள் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக வந்து போடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை சயின்ஸ் கேட்குறாங்க ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால நீங்கள் என்ன நினைக்கலாம் இப்போ இ சிகரெட்ஸ் பற்றி வந்திருக்கு ஸோ இ சிகரெட்ஸ் வந்ததுன்னா இ சிகரெட்ஸில் இதோட சயின்ஸை பற்றி கேட்கலாம் ஓகே ஸோ இ சிகரெட்ஸ் பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதோட சயின்ஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம் இல்லை பயோஃபியூவலோட சயின்ஸ் என்ன இல்லைன்னா வந்து பயோ டீசல்ல என்ன காம்போசிஷன் இருக்கு ஓகே ஸோ இந்த மாதிரி அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு Consider the following statements. Ballistic missiles are jet propelled at subsonic speed throughout their flights, while cruise missile or rocket powered only in the initial phase of flight. Second, Agni-5 is a medium-range supersonic cruise missile, while BrahMos is a solid fuel intercontinental ballistic missile. Friends, இதை பற்றிலாம் நம்ம பேசுவோம் டிஃபென்ஸ் டெக்னாலஜியில் பேலிஸ்டிக் மிசைல்னா என்ன க்ரூஸ் மிசைல்னா என்ன அக்னி-5னா என்ன பிரம்மோஸ்னா என்ன இதெல்லாம் நம்ம படிப்போம் ஸோ இதில் என்னன்னா இதை பற்றி ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இதில் 4 விஷயமும் தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் இது தவறு நம்மளுக்கு தெரியும் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டெக்னாலஜியும் 4 டெக்னாலஜியும் ஒரே கேள்வியில் கேட்குறாங்கன்றதா நம்ம இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்போனா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் விடாமல் நீங்கள் எல்லாத்தையும் தெளிவாக படிக்கணும் ஸோ இதை நம்ம படிக்கிறதுக்கு யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணணும்னா டேப்லர் காலம் போட்டு அக்னி-5னா என்ன அக்னி-1 2 3 4 5 ஓகே அப்புறம் மொத்தமாக பேலிஸ்டிக் மிசைல்னா என்ன க்ரூஸ் மிசைல்னா என்ன பிரம்மோஸ்னா என்ன அக்னினா என்ன இப்படி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம இப்போ கிளாஸில் நடத்தும் போதே இந்த மாதிரி ஒரு டேப்லர் காலம்ல நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்கள் தாராளமாக பதில் சொல்லலாம் ஓகே இது அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி கேட்டிருக்காங்க இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தெளிவாக போய் கேட்கணும் தெளிவாக பார்த்துக்கணும் ஓகே ஸோ கிளாஸுக்கு வந்துடலாம் ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் டெக்னாலஜி நானோ டெக்னாலஜி இது டிஃபென்ஸ் டெக்னாலஜி ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்சர்வேட்ரி இந்த மாதிரி நிறைய கேள்வி வந்து கரண்ட் அஃபேர்ஸாக ரொம்ப டைரெக்டாக இல்லை அதோட சயின்டிஃபிக்கல் ப்ராசஸ்ஸு இந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி தான் கேள்விகள் கேட்பாங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க இனிமேலும் நம்ம நிறைய கேள்வி பார்ப்போம் எப்படி கேட்குறாங்கன்னு பார்ப்போம் அதோட ஆன்சர் பார்ப்போம் அதோட கிளாஸஸையும் நம்ம பார்ப்போம் ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஸோ நம்ம என்சிஆர்டிஸ்லையும் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு இப்போதைக்கு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த பேசிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எவ்வளோ மேக்ஸிமமாக முடியுமோ அதையும் கவர் பண்ணி முடிச்சிடலாம் இதுலேருந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதோட கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க அது மூலமாக டெஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ வித் தட் நோட் வி வில் மூவ் இன்டு தி சயின்ஸ் ஸோ வாட் இஸ் சயின்ஸ் ஸோ சயின்ஸ் இஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பாட்னி ஜுவாலஜி அப்படின்னு நம்ம சொல்லாமல் science is nothing but a research wherein you try to prove something or you try to find out something இல்லையா இப்போ வந்து நம்ம வந்து இப்போ இந்த கிளாஸ் நான் கிளாஸ் எடுக்கிறேன் என்னோட வாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்குது இந்த வாய்ஸ் எப்படி உங்களுக்கு கேட்குது நான் வந்து வாய் அசைச்சிட்டு இருக்கேன் ஸோ வாய் அசைக்கும் போது என்னோட லிப்ஸ் அசையுது என்னோட பல் அசையுது என்னோட நாக்கு அசையுது என்னோட த்ரோட்டில் ஒரு வைப்ரேஷன் இருக்குது ஸோ இந்த சயின்ஸ் வந்து ஒன்று இன்னொன்று இந்த வாய்ஸ் வந்து இந்த வேவ்ஸ் மூலமாக உங்களை வந்து சேர்றது ஒன்று அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து யூடியூப்ல நீங்கள் பார்க்குறது அது ஒரு டெக்னாலஜி ஸோ ஆல்மோஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா என்னது பயாலஜி ஃபிசிக்ஸ் டெக்னாலஜி ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திஸ் வாய்ஸ் இஸ் ரீச்சிங் யூ ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கும் போது யோசிக்கும் போது நம்மளுக்கு தெரியும் சயின்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆர் லைஃப் ஸோ சயின்ஸ் எவ்ரிவேர் சயின்ஸ் ஸோ சயின்ஸ் இஸ் அ வே ஆஃப் திங்கிங் அப்சர்விங் and doing things to understand the world we live in and to uncover the secrets of the universe. Secrets of the universe தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறோம் நம்ம வந்து இன்னொரு பிளானட்ல ஏலியன்ஸ் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் ஏன் ஏலியன்ஸ் வந்து நம்மளை இன்வைட் பண்ணிடுவாங்களா இல்லை தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் படத்துல வேணா வந்து இன்வைட் பண்ணுவாங்கன்னு இது படத்துல எடுக்கலாம் பட் பேசிக்கா இருக்காங்களானாச்சும் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆசை
சரி, அப்போ இருந்தாங்கன்னா ஓகே, இருந்துட்டாங்கன்னா வந்து நம்மளை சண்டை போடுவாங்களா அப்படின்றது அடுத்த ஒரு இமேஜினேஷன். ஸோ நம்மளோட இமேஜினேஷன் நம்ம தட்டி விட்டு அந்த தட்டுதல்ல அது உண்மையான அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது தான் சயின்ஸ். ஸோ சயின்ஸ் இஸ் அ திங்கிங், it's an observing and doing things to understand the world we live in and to uncover the secrets of the universe. So that's science. ஸோ சிலபஸ், ஆப்வியஸாக சிலபஸ் தெரியாமல் நம்ம என்றைக்குமே எதையுமே உள்ள போக முடியாது. ஸோ சிலபஸ் இவ்வளோ நேரம் பேசாமல் இருந்தீங்களே அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சிலபஸை பார்க்க வேண்டியது ப்ரிலிம்ஸில் இட் இஸ் செட் ஜென்ரல் சயின்ஸ். ஸோ ஜென்ரல் சயின்ஸ் தான் நம்ம வந்து நடத்த போகிறோம். ஸோ அதனால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசினாலும் ஜென்ரல் சயின்ஸாக தான் நம்ம கேட்க போகிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே புரியும், எனக்கு எல்லாமே வரும் அப்படின்னு நினச்சி ஒரு பாசிட்டிவாக வந்து இந்த கிளாஸை கவனிங்க. நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸோ அதனால எனக்கு வந்து தெரியாது, எனக்கு வராது அப்படின்னு நீங்கள் நெகட்டிவாக எடுத்து இந்த கிளாஸை நீங்கள் கவனிச்சிங்கன்னா நிச்சயமாக எதுவுமே வராது. நீங்கள் பாசிட்டிவாக எடுத்து இந்த கிளாஸ் எனக்கு வரும், நான் நிச்சயமாக இதை சயின்ஸை காலி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் சயின்ஸ் சப்ஜெக்டை எடுங்க, நீங்கள் வந்து நிச்சயமாக பண்ணுவீங்க. மெயின் சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அண்ட் தேர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் இன் எவ்ரிடே லைஃப், achievements of Indians in science and technology, indigenization of technology and developing new technology, awareness in the fields of IT, space, computers, robotics, nanotechnology, biotechnology and issues relating to the intellectual property rights. ஃப்ரெண்ட்ஸ், நான் ரீட் பண்ணுறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஓகே மேம், ஸ்லைடை ரீட் பண்ணாதீங்கன்னு நீங்கள் சில பேர் வந்து சில நேரத்தில் வந்து சொல்லலாம். பட் ஸ்லைட் ரீட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து நிறைய பேர் ஃபிசிக்கலி சேலஞ்சு வந்து இந்த கிளாஸஸை கவனிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்காக வந்து இந்த கிளாஸஸை இந்த ஸ்லைட்ஸில் இருக்கிற விஷயத்த நான் ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இது வந்து எனக்கும் ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தான், இதெல்லாம் நான் கவர் பண்ணணும்னு. ஏன்னா பேசும்போது ஒரு விஷயம் நம்ம பேசிடுவோம், ஆனால் ஸ்லைட்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லாமல் இருக்கும்போது பசங்களுக்கு ஒரு கேப் வரும். அந்த ஒரு கேப்பை ஃபில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காகவும் நம்ம ரீட் பண்ணணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாஸஸ் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணுன்றதுக்காக நம்ம இங்கே வந்து போட்டிருக்கோம். ஸ்லைட்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு பிபிடியாக நம்ம இங்கே ஷேர் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் அதை பார்த்து அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் சரி, அதுலேருந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆனால் கீப் யோர் நோட்ஸ் வெரி சிம்பிள் ஸோ தட் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்சிடும்ன்றதுனால ஸோ நீங்கள் அப்படியே ஸ்லைடில் இருக்கிறத எழுதாமல் உங்களுக்கு எப்படி அது புரியுதோ அப்படி எழுதுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் தேர் அப்ளிகேஷன். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்னென்ன டெவலப்மெண்ட் நடந்திருக்கு, அதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க, இப்படிலாம் பார்க்குறது தான் நம்ம ஃபஸ்ட்டு. அடுத்து எஃபெக்ட்ஸ் இன் எவ்ரிடே லைஃப். ஸோ எவ்ரிடேல வந்து பார்த்தீங்கன்னா ஐஓடி அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக வருது. நான் காலையில் எழுந்திரிச்சோன்னே இல்லை நான் வீட்டை விட்டு வெளியே போகும்போது நான் வந்து என்னோடய ஃபோனில் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே வீட்டில் இருக்க எல்லா லைட்ஸும் அமர்ந்துடும். நான் வந்து உட்காந்து நான் கிச்சன் லைட் அமர்த்தினேன்னா பெட்ரூம் லைட்டை அமர்த்தினேன்னா தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. வெளியே வர என்னோடய டோரை க்ளோஸ் பண்ணும்போதே சில சிக்னல் வந்து எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். ஓகே, நீங்கள் வந்து இந்த நம்ம யூஸ்வலாக வந்து ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் போகும்போது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து வந்துருச்சு. பட் இப்போ வந்து எல்லாமே நம்ம ஃபோன்லேயே நீங்கள் பண்ணலாம். நீங்கள் வந்து உள்ளே வரும்போதே ஃபோனில் நீங்கள் லைட் அமர்த்துறதோ இல்லை லைட்டை போடுறதோ, வெளியில் வரும்போது லைட் அமர்த்துறதோ நீங்கள் ஃபோன்லேயே பண்ணலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னா நீங்கள் அலார்ம் ஆஃப் பண்ணோன்னே உங்களோட காஃபி மிஷினில் காஃபி வந்து ரெடி ஆகிட்ருக்கும், இல்லைனா வந்து உங்களோட அவன் வந்து ஆன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட ஃபோன் மூலமாக டெக்னாலஜி மூலமாக நிறைய அப்ளிகேஷன்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணுறது தான், நிறைய அப்ளையன்சஸை கனெக்ட் பண்ணுறது தான் ஐஓடி. ஸோ ஐஓடி பற்றி நம்ம நிறைய பேசலாம். பட் இந்த மாதிரி எவ்ரிடே லைஃப்பில் நடக்கிற டெக்னாலஜியை நம்ம படிக்கணும். அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நோபல் ப்ரைஸ் வாங்கினவங்க இல்லை ஏதாச்சும் ஒரு அவார்டு வாங்கினவங்கள நிச்சயமாக படிக்க போகிறோம். இண்டிஜினைசேஷன் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னா அவார்ட்ஸ் வாங்குறவங்கள படித்தோன்னா நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்றத படிக்கணும்ல. ஸோ நம்ம மக்கள், நம்ம இந்தியன்ஸ் என்ன பண்ணாங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் என்னென்ன டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்கன்றது தான் இண்டிஜினைசேஷனில் படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் இன் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஐடி, ஸ்பேஸ், கம்ப்யூட்டர்ஸ், ரோபோட்டிக்ஸ், நானோடெக்னாலஜி, பயோடெக்னாலஜி அண்ட் இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ இதுதான் நம்ம சிலபஸில் கிளாஸ் பிளானில் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லா டெக்னாலஜி எல்லா விஷயத்தையும் கரண்ட் அஃபேர்ஸ் மூலமாகவோ இல்லை எந்த ஒரு இடத்துலையோ நீங்கள் படிச்சிங்கன்னா அதை வந்து நிச்சயமாக உங்களுக்கு யூபிஎஸ்சியில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு நோட். ஸோ கேள்விகள் எவ்வளோ வருது?
ஓகே, எவ்வளோ தூரம் நீங்கள் எஃபர்ட் போடணும், எவ்வளோ தூரம் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் அதுன்றதுக்கு நம்ம இதுதான் சாட்சி. ஸோ இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட மதிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு. பட் இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஆவரேஜாக வந்து வருது. அதாவது ஒரு 10லேருந்து 15 கேள்வி வந்து ஆவரேஜாக வந்துட்டு தான் இருக்கு. ஓகே, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு பிரிக்கிறதே ஒரு சின்ன ஒரு சில சலனங்கள் இருக்குது. ஏன்னா இது வந்து கரண்ட் அஃபேர்ஸாக சில பேர் பிரிப்பாங்க, சில பேர் வந்து என்விரான்மெண்ட்டாக பிரிப்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா வேற இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனாக பிரிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரிக்கிற கேசஸ் இருக்குது. பட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சயின்ஸ் சம்மந்தமாக ஒரு 10லேருந்து 15 கேள்வி வந்து வருதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதோ, அதுக்கேற்ற மாதிரி இப்போ விஷயங்களை படிக்கிறதோ ரொம்ப ரொம்ப முக்கியம். தீம்ஸ் என்ன கேட்குறாங்க, என்னென்ன தீம்ஸ் கேட்குறாங்கன்னா, பயாலஜியோட பேசிக்ஸ் ஒரு 1-2 கொஸ்டின். செல்ஸ்னா என்ன, டிஷ்யூஸ்னா என்ன, டிஎன்ஏ ஆர்என்ஏ என்னென்ன. ஓகே, மைக்ரோ ஆர்கானிசம்ஸில் ஒரு பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை இதை பற்றி ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ். ஹெல்த் அண்ட் டிசீசஸ், கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸ்பேஸ் டெக்னாலஜி, டிஃபென்ஸ் டெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி, ஸ்பேஸ் சயின்ஸ், எவ்ரிடே சயின்ஸ், பேட்டர்ன்ஸ். ஸோ இப்படி வந்து கேள்விகள் 1 or 2 எல்லா டைமென்ஷன்லையும் கேட்டுடுறாங்க. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், ஆட்டம்ஸ் அண்ட் குவாண்டம்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வந்து கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் நம்ம வந்து எல்லாமே வந்து அணுவால் செய்யப்பட்டது. ஆட்டம் இஸ் த பேசிக் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஆனால் இது வந்து தான் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் ஆட்டம் லெவலில் படிக்கிற எல்லா விஷயமும், ஆட்டம் லெவலில் ப்ராசஸ் பண்ணுற எல்லா விஷயமும் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த ஆட்டம்ல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கும் போது அணுவை துளைச்சு இது அந்த ஔவையார் சொன்ன மாதிரி இதுல வந்து அணுவை உள்ள என்ன இருக்குன்றத வந்து கண்டுபிடிக்கும் போது அணுக்குள்ள 3 இருக்கு. என்ன இங்க இருக்கு பாருங்க, அணுக்குள்ள வந்து 3 இருக்கு. அணுக்குள்ள வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அதை சுத்திக்கிட்டு இருக்கு நடுவுல, வித் நியூக்ளியஸ் இன் த மிடில். இந்திய நியூக்ளியஸ்குள்ள யார் இருக்காங்கன்னா நம்ம 2 பேர், புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்காரு. வெளியில யார் சுத்திட்டு வராருன்னா எலக்ட்ரான் இருக்காரு. இதுல புரோட்டான் என்ன, புரோட்டான் இஸ் அ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல், நியூட்ரான் இஸ் அ நியூட்ரல் சார்ஜ்டு பார்ட்டிகல். ஓகே, நியூட்ரல் சார்ஜ்டு பார்ட்டிகல். எலக்ட்ரான் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல். ஸோ நியூக்ளியஸ் அப்படின்னா நியூக்ளியஸோட சார்ஜ் என்னன்னா பாசிட்டிவ் சார்ஜ், வெளியில இருக்க ஷெல்லோட சார்ஜ் என்னன்னா நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது எது ரியாக்ட் ஆகுதுன்னா இட் இஸ் த எலக்ட்ரான் விச் இஸ் ரியாக்டிங். ஸோ எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா, எலக்ட்ரான் அதிகமாக இருந்துச்சு இல்லை எலக்ட்ரான் அது வாங்குதுன்னா அது நெகட்டிவ் ஆயிடும், எலக்ட்ரான் போகுதுன்னா அது பாசிட்டிவ் ஆயிடும். ஓகே, ஸோ எலக்ட்ரான் இது ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது ஒரு ஹைட்ரஜனோ ஆக்சிஜனோ சேரும் போது இது எலக்ட்ரான்ஸை இதுக்கு கொடுத்துச்சுன்னா இது பாசிட்டிவ் ஆயிடுது, இது எலக்ட்ரான்ஸை வாங்குறதுனால இது நெகட்டிவ் ஆயிடுது. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் பேசிக். ஸோ ஆட்டம் லெவலில் தான் நம்மளுக்கு ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்குது. ஒவ்வொரு ஆட்டமும் ஒரு ஹைட்ரஜன்னா அந்த ஹைட்ரஜன் இஸ் ஹேவிங் அட்டாமிக் நம்பர் ஆஃப் 1 அண்ட் மாஸ் நம்பர் ஆஃப் 1. வாட் இஸ் திஸ் அட்டாமிக் நம்பர்? Atomic number is nothing but this number of electrons and number of protons. What is the mass number? It is the addition of number of protons and neutrons. ஸோ இந்த மாதிரி அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர், வாட் இஸ் அன் ஆட்டம், இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ரியாக்ஷன் லெவல் போகும்போது இட் இஸ் த எலக்ட்ரான் விச் இஸ் கோயிங் ஆர் கம்மிங் டவுன், பிகாஸ் அது வந்து அவுட்டர் ஷெல்ல இருக்கு. ஸோ இதுதான் ஆட்டம்ஸில் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் ஆட்டம்ஸில் ஈவன் இந்த எலக்ட்ரான்ஸையும் உடைக்க முடியும்னு ஒரு ஃபிசிக்ஸ் வந்தது. அதுக்கு பேரு தான் குவாண்டம் பிசிக்ஸ். ஓகே, குவாண்டம் பிசிக்ஸ் வந்து ஈவன் எலக்ட்ரானோட சப் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்குது, அந்த சப் பார்ட்டிகல்ஸ் ப்ராசஸ் ஆகி அந்த சப் பார்ட்டிகளோட ரியாக்ஷனை படிக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, அதை யூஸ் பண்ணி அப்ளிகேஷன்ஸை கொண்டு வர்றது தான் குவாண்டம் பிசிக்ஸ் ஆர் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆட்டம் லெவலில் ப்ராசஸ் என்ன நடக்குது அதை யூஸ் பண்ணி நம்ம சில கண்டுபிடிப்பெல்லாம் பண்ணியிருப்போம்ல, அதுதான் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஆர் கிளாசிக்கல் பிசிக்ஸ். இதே ஆட்டம் உள்ள ஒரு எலக்ட்ரானுக்குள்ள எலக்ட்ரானோட சப்பார்ட்ஸை வச்சு அதோட ப்ராசஸ், அதோட மெக்கானிக்ஸ் எல்லாம் படிக்கிறது, அதோ யூஸ் பண்ணி சில அப்ளிகேஷன்ஸ்லாம் கொண்டு வருது தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆர் குவாண்டம் ஸ்டடீஸ் ஆர் குவாண்டம் பிசிக்ஸ். ஸோ திஸ் யூ ஹாவ் டு கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஆட்டம் இஸ் அ பேசிக் யூனிட் ஆஃப் மேட்டர்.
that consists of a central nucleus surrounded by negatively charged electrons. The nucleus contains protons and neutrons. Electrons revolve around the nucleus in different orbits. ஸோ நம்ம வந்து சின்ன வயசில் பார்த்துருப்போம் KLMNO ஆனால் ஆர்பிட்ஸ் நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஸோ கேல இத்தனை எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும், எல்லில் இத்தனை எலக்ட்ரான்ஸாக இருக்கும், எம்மில் இத்தனை எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். இதெல்லாம் கேள்வி கேட்க போகிறதுல அதனால நாம் வந்து விட்டுறோம். ஓகே ஃபைன். The constituent particles of an atom are called subatomic particles. So subatomic particles na atom kulla irukkrada vandu subatomic particles nu solranga. They mainly include protons, electrons and neutrons. The electrons is the least massive. So mass அப்படினு பாக்கும்போது electrons வந்து ரொம்ப மாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் ஜாலியாக ஃப்ரீயாக ஊர் சுற்றிக்கிட்டு அது வெளியில் ஓடிக்கிட்டுலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரான் வந்து ஊர் சுற்றிக்கிட்டு வெளியே ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால அதோட மாஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகே. Protons have a positive charge and neutrons have no electric charge. That you have to understand. Protons யார் கண்டுபிடிச்சது? ருதர்ஃபோர்ட். எலக்ட்ரான் கண்டுபிடிச்சது தாம்சன். நியூட்ரானை கண்டுபிடிச்சது சாட்விக். Okay, so this you have to understand. So these are the some elements. Okay, hydrogen is an element, carbon is an element, oxygen is an element. In the hydrogen எத்தனை atom இருக்கும், கார்பன்ல எத்தனை ஆட்டம் இருக்கும், ஆக்சிஜன்ல எத்தனை ஆட்டம் இருக்கும் அப்படிலாம் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ 8, கார்பன்ல வந்து 6 and 14 இந்த மாதிரி. ஹைட்ரஜன்ல வந்து ஓகே. நைட்ரஜன் 8 உங்களுக்கு வந்து 9 and 18 இருக்கும், கால்சியம், அதுக்கப்புறம் பாஸ்பரஸ். ஸோ யூ ஆர் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் ஆர் ஆல் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ ஹைட்ரஜன் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆட்டம் தட் யூ ஆல் நோ. அடுத்து ஹீலியம் வரும், அடுத்து லித்தியம் வரும். இந்த மாதிரி நம்ம வந்து அது பார்க்கலாம். So molecules are made up of atoms of one or more elements. So molecules, ரெண்டு atoms சேர்ந்தது molecules, or நிறைய atoms சேர்ந்தது molecules. Okay, so some molecules like oxygen, O2 is a molecule. ரெண்டு oxygen சேர்ந்து O2 molecule ஆயிடுச்சு. So it is made up of atoms of one or more elements. It is made up of atoms of one or more elements. அப்பனா elements தான் என்ன தெரிஞ்சுக்கணும்ல. A chemical element is a pure chemical substance consisting of one type of atom distinguished by its atomic number, like carbon, oxygen, silicon, arsenic, aluminum. So ஒரு type of atomல இது அட்டாமிக் நம்பர் சம்திங் வச்சுக்கிட்டு வரது தான் எலிமெண்ட். இந்த எலிமெண்டோட நிறைய எலிமெண்டோட ஆட்டம் சேர்ந்தது மாலிகூல்ஸ். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஒரு எலிமெண்ட் வந்து ஆக்சிஜனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த எலிமெண்ட் இன்னொரு எலிமெண்ட்டோட சேரும்போது மாலிகூல்ஸாக மாறுது. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ மாலிகூல்ஸ் ஆர் மேட் அப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் எலிமெண்ட்ஸ். A chemical element is a pure chemical substance consisting of one type of atom, like atom, oxygen, distinguished by its atomic number. இப்போ ஆக்சிஜன்னா 8 அப்படின்னு அட்டாமிக் நம்பர், ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு அட்டாமிக் நம்பர் இருக்கும், ஒரு மாஸ் நம்பர் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஒரே மாதிரி மாஸ் நம்பர் 2 எலிமெண்ட்டுக்கு இருக்கும். அப்படின்னா அது என்ன? ஒரே மாதிரி அட்டாமிக் நம்பர் 2 எலிமெண்ட்டுக்கு இருக்கும். அப்படின்னா என்ன? We will come to that. அதுதான் ஐசோடோப், ஐசோபார்ஸ். So isotopes are elements having same atomic number but different mass number. So same atomic number, different mass number, like protium, deuterium, tritium. இது எதோட ஐசோடாப்? It's isotope of hydrogen. Okay, it's an isotope of hydrogen. What is an isobar? Elements having same mass number but different atomic numbers are called isobars, like S40, Cl40, argon 40, K40, calcium 40. பாருங்க, எல்லாத்துக்குமே 40 40 40 is the mass number. So this is what you have to understand between isotopes and isobars. What is allotropes? Different forms of single elements are called allotropes. So physically அதோட ஃபார்ம் வந்து வேற மாதிரி இருக்கும். இப்போ டயமண்ட், கிராஃபைட், கோல் எல்லாமே கார்பன் தான். ஆனா அதோட பிசிக்கல் ஃபார்ம், அதோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம் வந்து வேற மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிராஃபைட்டு இது வந்து நம்ம வந்து பென்சில் இருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிராஃபீன் பேசுகிறோம். நம்மளோட செல்ஃபோன்ஸில் நம்மளோட ஸ்க்ரீனை வந்து கிராஃபீனில் பண்ணால் அது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தின்னான ஒரு கார்பனோட ஹெக்ஸகனல் பேட்டர்ன் தான் இந்த ஒரு கிராஃபீன். ஸோ கிராஃபீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் த allotrope of carbon. So diamond, graphite are the two allotropes of carbon. That is a pure forms of the same element but with difference in கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர். அதோட கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகும்போது, இப்போ நான் வந்து ஒரு உப்பை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சேன். நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம சின்ன வயசில் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்போம். சின்ன வயசில் எங்கள் மேம் சொன்னாங்க, லைக் வந்து நீங்கள் கிறிஸ்டல்ஸ், அதாவது உப்பை வந்து நீங்கள் வந்து
இது தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து வெயிலில் காய வைக்கணும் அப்படின்னு எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல. பட் ஸ்டில் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அதில் ஒரு கிறிஸ்டல் ஃபார்மேஷன் நடக்குதுல்ல, அந்த மாதிரி வேறு வேறு டெம்பரேச்சரில் வேறு வேறு ப்ரெஷரில் ஒரு டிஃப்ரெண்ட் கிறிஸ்டல் ஃபார்மேஷனில் நடக்கும்போது தான் இந்த allotropes வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ allotropes is very very important in this case which you have to understand. So allotropes is very very important in this case. So this is what allotropes is. அடுத்த ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன? அன்ஸ்டேபிள் அட்டாமிக் நியூக்ளியர் வந்து ஸ்பான்டனியஸாக வந்து டிகம்போஸ் ஆகும்போது உங்களுக்கு ரேடியோ ஆக்டிவிட்டி வரும். ஸோ ரேடியோ ஆக்டிவிட்டி நிறைய மெட்டீரியல் இருந்து வரும். ஈவன் ஆக்சிஜனில் கூட ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்குது. ஈவன் கார்பனில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில allotropes இருக்குது. ஸோ இந்த சில ஐசோட்ராப்ஸ் இருக்குது, ஐசோபார்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆக்சிஜன் 14, 6, 18 இந்த மாதிரி நிறைய கார்பனில் வந்து பார்த்தீங்கன்னா 14 அந்த வேறு மாஸ் நம்பரில் வந்து கார்பன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து நீங்கள் ரேடியோ ஆக்டிவிட்டி பார்க்கலாம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரேடியோ கார்பன் டேட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி அந்த கார்பன் வந்து எப்படி ரேடியோ ஆக்டிவிட்டி பண்ணுதோ அது பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ கார்பன் டேட்டிங் உங்களோட வயசை கண்டுபிடிப்பாங்க. ஸோ கார்பன் உங்களோட உடம்புல இருக்க இது ரேடியோ ஆக்டிவ் கார்பன் வந்து எப்படி எமிட் பண்ணுதோ அந்த எமிஷனை பொறுத்து உங்களோட வயசை வந்து கணிப்பாங்க. இப்போ நீங்கள் இறந்து போயிட்டு ஒரு ஃபாசில் ஆயிட்டீங்கன்னா அந்த ஃபாசில் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இறந்த ஃபாசில் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ரேடியோ கார்பன் டேட்டிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ரேடியோ ஆக்டிவிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அன்ஸ்டேபிள் அட்டாமிக் நியூக்ளியர் வில் ஸ்பான்டேனியஸ்லி டிகம்போஸ் டு ஃபார்ம் நியூக்ளியர் வித் ஹையர் ஸ்டெபிலிட்டி. ஸோ ரொம்ப லெஸ் ஸ்டேபிள் நியூக்ளியை வந்து மோர் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு ரேடியோ ஆக்டிவிட்டி பண்ணும், ரேடியேஷன் பண்ணும். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தேர் ஆர் 3 மேஜர் டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி: ஆல்ஃபா ரேடியேஷன், பீட்டா ரேடியேஷன், காமா ரேடியேஷன். ஆல்ஃபா ரேடியேஷன் என்ன நடக்கும்னா ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வெளியே வருது. பீட்டா ரேடியேஷன்ல பீட்டா பார்ட்டிகல், பீட்டானா எலக்ட்ரான். காமா ரேடியேஷன்ல பார்த்தீங்கன்னா ஹை எனர்ஜி ஃபோட்டான்ஸ் வருது. ஹை எனர்ஜி ஃபோட்டான்ஸ் வந்து உங்களுக்கு வருது. ஃபோட்டான்ஸ்னா என்ன? இட் இஸ் அ பேசிக் பார்ட்டிக்கல் ஃபார் அ லைட். ஓகே, லைட்டோட பேசிக் பார்ட்டிக்கல் தான் நம்மளோட ஃபோட்டான்ஸ். ஸோ லைட்டில், விசிபிள் லைட்டில் என்ன பார்ட்டிக்கல் இருக்குன்னா அது வந்து ஃபோட்டான்ஸ்ன்னு சொல்லணும். ஸோ அந்த ஃபோட்டான்ஸில் காமா ரேடியேஷனில் வரும். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேடியேஷன். ஸோ ஒரு டிகம்போசிஷன் நடக்கும்போது ரேடியேஷன் நடக்குது. அந்த ரேடியேஷனில் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்தது. ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இங்கே வந்து He2, இங்கே வந்து எலக்ட்ரான், அது பீட்டா. ஓகே, ஹை எனர்ஜி ஃபோட்டான்ஸ் வந்தால் அது காமா ரேடியேஷன். அப்புறம் நியூக்ளியர் ஃபிஷன்னா என்ன, ஃபியூஷன்னா என்ன? ஃபிஷன்னா உடைக்கிறது, ஃபியூஷன்னா சேர்றது. அதுதான் ஃபிஷன்னா உடைக்கிறது. அப்படின்னா ஒரு பெரிய லார்ஜ் நியூக்ளியஸ் 2ஆவோ 3ஆவோ ஒரு சின்ன சின்ன நியூக்ளியா மாறுறது தான் உங்களுக்கு ஃபிஷன். ஸோ யுரேனியம் அப்படின்றது ரொம்ப ஃபிசைல் மெட்டீரியல். ஸோ ஒரு மெட்டீரியல் வந்து விச் கேன் ஹாவ் ஃபிஷன், அது வந்து ஃபிசைல் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. ஒரு மெட்டீரியல் வந்து அதை வந்து நம்ம ஃபிஷன் பண்ண வைக்க முடியும்னா அந்த மெட்டீரியலுக்கு பேர் ஃபிசைல் மெட்டீரியல். இப்போ யுரேனியம் இஸ் அ ஃபிசைல் மெட்டீரியல். ஸோ யுரேனியம் 92-235 இருக்கிற இந்த எலிமெண்ட் வந்து நியூட்ரான் வந்து அதை உடைக்கும் போது என்ன, அது வந்து சேரும் போது அந்த யுரேனியம் வந்து அன்ஸ்டேபிளாக மாறி அது உடஞ்சு உங்களுக்கு ஸ்ட்ரான்ஷியம் அண்ட் ஜெனானா மாறுது. இல்லை நம்மளுக்கு வந்து பேரியம் அண்ட் கிரிப்டானாவும் மாறும். ஓகே, இட் டிபெண்ட்ஸ். ஓகே, பேரியம் அண்ட் கிரிப்டான் தான் யூஸ்வல் நம்ம ரியாக்ஷனில் படிப்போம். ஸோ பேரியம் அண்ட் கிரிப்டான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதோட 3 நியூட்ரான்ஸ் வந்து வெளியே விடுது. ஸோ இப்படி வந்து இந்த நியூட்ரான்ஸ் திருப்பி போய் மிச்ச யுரேனியம் பார்ட்டிக்கலோட சேர்ந்து இதனால தான் நியூக்ளியர் பாமாக எக்ஸ்ப்ளோட் ஆகிற அந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. ஸோ நியூக்ளியர் ஃபிஷன் ஏன் எக்ஸ்ப்ளோஷன் பண்ணுதுன்னா இந்த மாதிரி செயின் ரியாக்ஷன். இது ஒரு நியூட்ரானோட சேரும் போது திருப்பியும் நியூட்ரான் கிரியேட் ஆகுது. இந்த நியூட்ரான் இன்னொரு யுரேனியமோட திருப்பியும் நியூட்ரான் கிரியேட் பண்ணுது. இது ஒரு பிரச்சனை இல்லை, இது செயின் ரியாக்ஷன் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒவ்வொரு செயின் ரியாக்ஷன்லையும் வெளியே வர எனர்ஜி தான் ஒரு பெரிய பிரச்சனை. ஓகே, நிறைய ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். அந்த ஒரு எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியாக இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த இடத்துல இருந்தோம்னா எரிஞ்சு சுண்ணாம்பா மாறிடும். இதாக மாறிடுவோம். ஓகே,
ஆஷா மாறிடும். ஓகே, ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அடுத்து நியூக்ளியர் ஃபியூஷன் எங்கே நடக்குதுன்னா நம்மளோட சன்னில் நடக்குது. இந்த சன்னில் 2 எலிமெண்ட் வந்து சேர்ந்து உங்களுக்கு இன்னொரு எலிமெண்ட்டாக மாறுது. ஸோ இந்த எலிமெண்ட் என்ன பண்ணுதுன்னா, அந்த எலிமெண்ட் சேர்ந்து ஒரு மாறும்போது இன்னும் அதிகமான எனர்ஜி வருது. அந்த எனர்ஜி தான் சன்னோட சோலார் எனர்ஜி. ஸோ இந்த சேர்றதுக்கும் ஒரு எனர்ஜி வேணும். அது இன்னும் பல்மடங்கா அது வந்து சேர்ந்து வரும்போது இன்னும் பல்மடங்கா வந்து எனர்ஜி வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் தான் ஃபியூஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் மாலிகல்ஸ் வந்து ஹைட்ரஜனோட ஐசோட்ராப்ஸ். ஓகே, நம்ம படிச்சோம் ஐசோட்ராப்ஸ். ஹைட்ரஜனோட ஐசோட்ராப்ஸ் ஆன இது டியூட்ரியம் அண்ட் ட்ரிட்டியம், இல்லைன்னா டியூட்ரியம் அண்ட் இது சேரும். ஓகே, ஸோ 2 H11 H12 வந்து சேர்ந்து ஹீலியமாக மாறும். ஓகே, ஸோ ஹீலியமாக மாறும்போது இந்த ஒரு பெரிய மாலிகுல், சின்ன சின்ன மாலிகுல் வந்து சேர்ந்து பெரிய மாலிகுலாக மாறும்போது இதோட நிறைய ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி சேருது. பட் இந்த மாலிகுல் ஒரே மாதிரி எலிமெண்ட் சேர்றதுக்கும் நிறைய எனர்ஜி வேணும். ஸோ நீங்கள் நிறைய எனர்ஜி அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் இந்த 2 சேருது. இந்த 2 சேரும் போது நிறைய எனர்ஜி சப்ளை ஆகுது. ஸோ இந்த எனர்ஜி தான் சோலார் எனர்ஜியாக நம்மளுக்கு கிடைக்குது. ஆனால் சன் இந்த ரியாக்ஷனை நம்ம இது கொண்டு வர முடியும்னா இந்த 2 சேர்றதுக்கான எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அந்த எனர்ஜியை நம்மளால கொடுக்க முடிஞ்சதுன்னா இது தாராளமாக சேர்ந்துடும். ஓகே, ஆனால் இந்த மாதிரி சேர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து சன்னில் தான் இருக்குது. சன்னே இல்லை, மிச்ச ஸ்டார்ஸில் தான் இருக்குது. ஸோ எல்லா ஸ்டார்ஸ்லையும் இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஃபிஷன், பேரியம் அண்ட் கிரிப்டான் வந்து வருது. இதை பார்த்தீங்கன்னா ஃபியூஷனில் உங்களுக்கு டியூட்ரியம் அண்ட் ட்ரிட்டியம் வந்து சேர்ந்து உங்களுக்கு ஹீலியமாக மாறுது. அதோட பாருங்கள் எனர்ஜி மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ எனர்ஜியும் ஹீலியமும் ஜென்ரேட் ஆகும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி ஜென்ரேட் ஆகுது. அதனால தான் இது செயினாக அப்படியே அடக்க முடியாமல் கண்ட்ரோல் பண்ணாமல் நடந்ததுன்னா இது வந்து பாமாக மாறிடும். இதை கண்ட்ரோல் பண்ணி இதோட எனர்ஜியை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா அதுதான் நம்ம நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல செய்ய வேண்டிய ஒரு ரியாக்ஷன். ஓகே, அடுத்த ஸ்டாண்டர்ட் பார்ட்டிகல் மாடல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டம் இப்படி இருக்கும். ஆட்டம்குள்ளே புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும், அந்த எலக்ட்ரான் வந்து வெளியில் சுற்றும். இப்படிலாம் சொன்னது தான் ஸ்டாண்டர்ட் மாடல். ஸோ ஸ்டாண்டர்ட் பார்ட்டிகல் மாடல் வந்து இதெல்லாம் சொல்லுச்சு. ஆனால் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இந்த மாதிரி அந்த எலக்ட்ரானுக்குள்ளேயே இன்னும் நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சதுனால நம்ம ஸ்டாண்டர்ட் பார்ட்டிகல் மாடல் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ மேத்தமேட்டிக்கல் மாடல் which explains the particle wave nature of subatomic particles. E is equal to mc square நம்ம படிச்சிருப்போம். ஸோ E is equal to mc squareனா ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஒரு எனர்ஜியாக மாறலாம், இல்லை எனர்ஜி வந்து பார்ட்டிக்கலாக இருக்கலாம். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நான் ஒரு லைட் வேவ் வருது அப்படின்னா அந்த லைட் வேவ் எப்படி வருதுன்னா அதில் நிறைய ஃபோட்டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று, ஒரு எனர்ஜியை நம்ம பார்ட்டிக்கலாகவும் மாற்றலாம், இல்லை ஒரு பார்ட்டிக்கலை எனர்ஜியாக மாற்றலாம்னு சொன்னது தான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை இன்னொன்று, ஒரு பார்ட்டிக்கல் வந்து அப்படியே எனர்ஜியாக மாறிடும், இல்லை எனர்ஜி வந்து பார்ட்டிக்கலாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்கிறது தான் நம்ம ஸ்டாண்டர்ட் பார்ட்டிக்கல் மாடல் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ இட் இஸ் டெல்லிங் த பார்ட்டிக்கல் வேவ் நேச்சர் ஆஃப் சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். ஸோ ஒரு வேவ் எப்படி மாறுதுன்னா, வேவ் எப்படி போகுதுன்னா இட் இஸ் ஆக்சுவலி டிரான்ஸ்ஃபரிங் தி எனர்ஜி ஃப்ரம் ஆல் சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் within that particular line. ஸோ இந்த லைனில் ஒரு நிறைய பார்ட்டிகல் ஃபோட்டான்ஸ் இருக்கும். அந்த ஃபோட்டான் தன்னோட எனர்ஜியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நடக்கிறது தான் நம்மளோட லைட் வேவ்ஸ் அப்படின்றது, இல்லைன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை பார்ட்டிகலாகவும் இருக்குது, வேவாகவும் இருக்குது. ஸோ wave particle nature of subatomic particles. This model proposed to 2 major groups of elementary particles of matter, that is quarks and leptons. So quarksனா என்ன, லெப்டான்ஸ்னா என்ன? இட் இஸ் சப்பட்டாமிக் பார்ட்டிகல். எலக்ட்ரான்ஸ் உள்ள இருக்கிற ஒரு சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். ஆல்ரெடி எலக்ட்ரானே ஒரு சப்பட்டாமிக் பார்ட்டிகல், அப்புறம் சப்பட்டாமிக் பார்ட்டிகல் which is called as fundamental particle. So quarks and leptons is a fundamental particle. The model also proposed elementary force carrier known as gauge bosons. இன்னொரு fundamental particle. And one Higgs boson, இன்னொரு fundamental particle. So quarks, leptons,
காஜ் போசான், ஹிக்ஸ் போசான், இது எல்லாமே நம்ம யூனிவர்ஸ்ல பறந்துகிட்டு இருக்க ஒரு ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல். எந்த பொருளை நீங்க உடைச்சு பார்த்தாலும் அதுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல். ஸோ நம்ம உடம்புல நம்ம ஆட்டம்ஸ்குள்ள எலக்ட்ரான்ஸையும் உடைச்சு பார்த்தோம்னா அதுல இருக்க வேண்டிய ஒரு ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் தான் இந்த இதெல்லாம். ஓகே, ஸோ இந்த காஜ் போசானா என்ன, குவார்க்ஸ் லெப்டான்ஸ்னா என்னன்னு ஒன்னொன்னா படிப்போம். ஸோ காஜ் போசானா இங்க என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபோர்ஸஸ். நம்மளோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸாக இருக்கட்டும், நம்மளோட நியூக்ளியர் ஃபோர்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த ஆள் இருப்பார். யாரு? ஒரு காஜ் போசான். இந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் இருக்கும். அடுத்து ஹிக்ஸ் போசான் என்னன்னா, ஹிக்ஸ் போசான் இஸ் அனதர் பார்ட்டிகல் விச் இஸ் கிவிங் மாஸ் டு எனி அதர் பார்ட்டிகல். ஸோ நான் வந்து இப்போ எனக்கு மாஸே இல்லை, ஓகே, நான் ஒரு 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 சோல், ஓகே, ஒரு சோல், ஓகே, நான் வெறும் சோலாக தான் இருக்கேன். எனக்கு ஒரு மாஸ் வேணும்னா நான் அந்த ஹிக்ஸ் போசானோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு மாஸ் கிடைக்குது. மாஸ் தான் என்ன, இட் லிட்ரலி மீன்ஸ் இந்த வெயிட்னு எடுத்துக்கோங்க. வெயிட்டுக்கும் மாஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் சிம்பிளாக வெயிட்னு எடுத்துக்கோங்க. ஓகே, என்ன நீங்கள் பார்க்கவே முடியாது. But when I interact with this Higgs boson, I have a form, I have a mass. Then only you can see me. Okay, அப்பனா கோஸ்ட் இருக்கா அப்படிலாம் நினச்சிடாதீங்க. ஓகே, ஐம் நாட் கோயிங் இன் டு தட். ஓகே, அது வந்து சயின்ஸுக்கு அப்பாற்பட்டது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஹிக்ஸ் போசான். ஸோ எல்லா பார்ட்டிகல்ஸும் ஹிக்ஸ் போசானோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால மட்டும்தான் அதுக்கு மாஸ்ன்னு ஒன்று இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, standard particle model explains the matter energy conversions with help of quarks, leptons and gauge bosons and Higgs boson. ஸோ ஒரு மேட்டர் வந்து எனர்ஜியாக மாறலாம், இல்லை எனர்ஜி வந்து மேட்டராக மாறலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ ஒன்று அழியுது அப்படின்னா, இப்போ நான் வந்து அழிஞ்சு போயிடுறேன். ஸோ என்னோட நான் அழிஞ்சு எப்படி போகிறேன்னா, நான் எனர்ஜியாக மாறிடுறேன். என்னோட எனர்ஜி வந்து சோலாக மாறி எங்கேயோ போகுது. ஓகே, அப்படி நினச்சிக்கோங்க. ஓகே, ஐம் நாட் டெல்லிங் சோல் இஸ் தேர். ஓகே, ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னோட உடம்பு, என்னோட ஒவ்வொரு செல்லும் பார்த்தீங்கன்னா எனர்ஜியாக மாறி அழிஞ்சு போயிடும். அப்படின்னா எனர்ஜி இருக்குது, ஆனால் எனர்ஜி எந்தெந்த விதமாக இருக்குது. ஸோ ஐம் அ எனர்ஜி. ஐ எம் நவ் ஹேவிங் அ மேட்டர், பட் ஐ மே பிகம் அ எனர்ஜி ஆஃப்டர் மை டெத். ஓகே, அண்ட் திஸ் எனர்ஜி இப்போதைக்கு நான் என்னோட உடம்புக்குள்ளே அதை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இறந்ததுக்கப்புறம் இந்த எனர்ஜி வந்து எங்கேயாச்சும் டிசிபேட் ஆயிடும். ஸோ இந்த சயின்டிஃபிக் பேசிஸில் தான் நிறைய ஸ்பிரிச்சுவாலிட்டி அதெல்லாம் சொல்கிறாங்க. பட் ஐ எம் நாட் கோயிங் டீப் இன் டு இட். இதுதான் முக்கியம். இதுதான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வி ஆர் ஃபார்ம்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் மேட்டர். திஸ் எனர்ஜி கேன் பி கன்வெர்டட் இன் டு மேட்டர் அண்ட் மேட்டர் கேன் பி கன்வெர்டட் இன் டு எனர்ஜி. இப்போ நான் ஒரு சாப்பாடு சாப்பிட்றேன். ஓகே, அந்த சாப்பாடு சாப்பிட்றேன், அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்கிறோம்ல. அப்படின்னா அது ஒரு சாலிட் ஃபார்மில் இருக்குது. அதை நான் சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆகிட்டு அது வந்து எனக்கு ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி, என்னோட ஹீட் எனர்ஜியாக மாறுது. ஸோ தட் மேட்டர் இஸ் பீங் கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. ஸோ வை நாட் மை மேட்டர் இஸ் கன்வெர்டட் இன்டு எனர்ஜி? ஸோ அப்படி உள்டாவான்னு நீங்கள் நம்பலாம்ல. ஸோ தட் இஸ் ஹவு யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் மேட்டர் கேன் பி கன்வெர்டட் இன்டு எனர்ஜி, எனர்ஜி கேன் பி கன்வெர்டட் இன்டு மேட்டர். ஓகே, ஸோ தட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். Okay, so this is the different types of fundamental particles. Bosons. ஸோ போசானில் என்ன ரெண்டு இருக்குது? ஹிக்ஸ் போசான், காஜ் போசான் நம்ம பேசிட்டோம். ஓகே, இப்போ லெப்டானு கார்க்கு எதுக்குள்ளே வரும்னா ஃபெர்மியானுக்குள்ளே வரும். ஸோ ஆட்டம்குள்ளே ரெண்டு முக்கியமான ஒரு ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல் இருக்குது, போசான்ஸ், ஃபெர்மியான்ஸ். ஃபெர்மியான்ஸில் ரெண்டு டைப்பு, லெப்டான்ஸ் அண்ட் குவார்க்ஸ். லெப்டான்ஸ் அண்ட் குவார்க்ஸ்லையும் நிறைய சப்டைப்ஸ் இருக்குது. குவார்க்ஸ் தான் புரோட்டான் அண்ட் நியூட்ரான். அப்படின்னா புரோட்டான் வந்து குவார்க்ஸால உருவாக்கப்பட்டது, நியூட்ரான்ஸ் வந்து குவார்க்ஸால உருவாக்கப்பட்டது, எலக்ட்ரான்ஸ் வந்து லெப்டான்ஸால உருவாக்கப்பட்டது. எலக்ட்ரான்ஸ்னா நெப்டான்ஸ் இல்லை, எலக்ட்ரான்ஸ் வந்து லெப்டான்ஸால உருவாக்கப்பட்டது. எத்தனை லெப்டான்ஸ் இருக்கும் ஒரு எலக்ட்ரான்ல, அதை நம்ம படிப்போம். ஸோ ஒரு எலக்ட்ரான்ல நிறைய லெப்டான்ஸ் இருக்கும், ஒரு புரோட்டான்ல நிறைய குவார்க்ஸ் இருக்கும், ஒரு நியூட்ரான்ல நிறைய குவார்க்ஸ் இருக்கும். எந்த மாதிரி குவார்க்ஸ், எப்படி குவார்க்ஸ், எத்தனை குவார்க்ஸ் அப்படின்லாம் தான் நம்ம பார்ப்போம். ஓகே, அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா போசான்ஸ் இன்னொரு டைப் இருக்கு. காஜ் போசான், ஹிக்ஸ் போசான் நம்ம பேசிட்டோம். W1Z போசான்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா காஜ் போசான்குள்ளே வந்துடும். நம்ம அதை பார்க்கலாம். அடுத்து ஹிக்ஸ் போசான் தனியாக இருக்காரு. இவர் தான் நம்மளுக்கு மாஸ் கொடுக்குறாரு. இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மாஸ் இன் பார்ட்டிகல்ஸ் ஆஃப்டர் தே கொலைட் இன் ஹிக்ஸ் ஃபீல்ட். ஒரு ஹிக்ஸ்னு ஒரு ஃபீல்டு இருக்கு, அதுக்குள்ளே நான் போனால் மட்டும்தான் எனக்கு உருவம் வருது. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு மாஸ் வருது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹிக்ஸ் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்குது, அதை தாண்டி நான் போகும்போது தான் எனக்கு மாஸ் கிடைக்குது. அந்த எனர்ஜி வந்து அதை க்ராஸ் பண்ணும்போது தான் இந்த எனர்ஜிக்கு மாஸ் கிடைக்குது. ஸோ தட் ஆர் அந்த எனர்ஜிக்கு மேட்ரு கிடைக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்து ஃபோட்டான் நம்ம பார்த்தோம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல இல்லைன்னா லைட் வேவ்ஸ்ல பார்த்தீங்கன்னா இருக்கிற ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபோட்டான்ஸ். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிட்ஸ் லைட். Gluon. What is gluon? It is responsible for strong force which holds nuclei together. இன்னொரு ஒரு ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். அப்படின்னா காஜ் போசான், ஹிக்ஸ் போசான், குளூவான், கிராவிட்டான் கூட ஒன்று இருக்கு. அதை நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ குளூவான் இப்படி சில பேர் 17 ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் இருக்குன்னு சொல்றாங்க, சில பேர் 25 ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் நிறைய பேர் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. நம்புங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு வந்து இந்த ஒரு டிஸ்கவரி வந்து என்லெஸ். திருப்பி நம்ம கண்டுபிடிக்க நிறைய படிச்சுட்டு இருக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா நம்மளோட 4 ஸ்டேட் ஆஃப் மேட்டர், சாலிட், லிக்விட், கேஸ் படிச்சோமா? சாலிட், லிக்விட், கேஸ், சாலிட், லிக்விட், கேஸ்ன்னு படிச்சு நம்ம மண்டையில் நல்லா ஞாபகம் இருக்கும். ஆனால் இன்னொரு ஃபண்டமெண்டல் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் வந்து பிளாஸ்மா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னும் நிறைய இருக்கு. ரிட்பர்க் மாலிகுல், போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட், இப்படின்னு நிறைய இருக்கு. 4-5 நான் படித்தேன். இனிமேல் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தா எத்தனை இருக்கோ எனக்கு தெரியல. விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இருக்கு. இதோட ரிசர்ச் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கும். இனிமேல் கண்டுபிடிக்க வேண்டியது நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் வெறும் சாலிட், லிக்விட், கேஸ் நம்ம படித்ததோட பிளாஸ்மான்னு ஒன்று இருக்கு, நிறைய இருக்கு அப்படின்றது இப்போ கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஆட்டம்குள்ள இன்னும் சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்னு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். So force carrier particles are bosons. Boson வந்து force carrier, that you have to remember. So force carrier னா என்ன? இப்போ ஒரு லைட் உங்களை வந்து சேருது, இல்லைன்னா என்னோட வாய்ஸ் வந்து உங்களை சேருது, இல்லைன்னா நான் வந்து இப்படி ஒரு காத்து நான் இப்படி அறையவே இல்லை, ஆனால் உங்களை இப்படி ஒரு அசைவை நான் கொடுக்கும்போது அந்த காற்று வந்து உங்களை படும்போது ஓகே நான் அசைகிறேன், என் கையை அசைக்கிறேன்றது உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்கல்ல, இதெல்லாம் ஃபோர்ஸ் கேரியர். ஸோ ஒரு மேட்ரு வந்து ஒரு ஏர் பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த ஃபோர்ஸை வந்து எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட போகுது. ஓகே, அதுதான் ஃபோர்ஸ் கேரியர்னு. அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் கேரியர் தான் இந்த போசான்ஸ். ஸோ போசான்ஸ் இஸ் அ ஃபோர்ஸ் கேரியர் பார்ட்டிகல்ஸ். இட் இஸ் அ பார்ட்டிகல் ஆஃப் மேட்டர் டிரான்ஸ்ஃபர் டிஸ்கிரீட் அமௌண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜி பை எக்ஸ்சேஞ்சிங் போசான்ஸ் வித் ஈச் அதர். ஸோ ஒரு ஃபோர்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து சேரும் போது என்ன பண்ணுதுன்னா போசான் தான் இந்த ஃபோர்ஸை உங்ககிட்ட கேரி பண்ணிட்டு வருது. So that you have to remember. Each fundamental force has its own corresponding boson. So fundamental forceல நிறைய forces இருக்கு friends. Gravitational force இருக்கு, நம்ம ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்கு, வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இதில் தான் இன்ஃப்ராரெட் ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ், காமா ரேஸ், இதெல்லாம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸில் வரும். ஸோ இந்த வேவ்ஸ் எல்லாம் கேரி பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கேரியரை ஆக்ட் பண்ணுறது தான் இந்த போசான். அடுத்து காஜ் போசான் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். இவர் ஃபோர்ஸ் கேரியர், இவர் வந்து எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த போசான்ல இருக்கிற சப்பட்டாமிக் போசான் தான், அதாவது இந்த போசான்ல சப்டைப் தான் இந்த காஜ் போசான். அடுத்து மாஸ் கேரியர். ஓகே, நம்மளுக்கு மாஸ் கொடுக்கிறவரு இந்த ஹிக்ஸ் போசான். ஸோ போசான் இஸ் அ ஃபோர்ஸ் கேரியர். Under this you have gauge boson and Higgs boson. In this Higgs boson is giving us mass and this gauge boson is responsible for these forces. Gravity. So apna gauge boson enna irukku? Graviton irukku, W and Z boson irukku, photon irukku, gluon irukku. அப்பனா 2 முக்கியமான போசான் இருக்கு, காஜ் போசான், ஹிக்ஸ் போசான். இந்த காஜ் போசான்ல 4 விதமான ஒரு 5 விதமான போசான்ஸ் இருக்கு. கிராவிட்டான் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், W and Z boson is for weak nuclear force, photon is responsible for electromagnetic force, gluon is responsible for strong nuclear force. அதே நம்ம strong nuclear force, weak nuclear force னா strong nuclear force நீங்க சன்ல பார்க்குறது, வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா உடம்புல பார்க்குறது, உங்கள் உடம்புல பார்க்குறது. நீங்களும் ஒரு நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் உங்களுக்குள்ளேயும் நடக்கும், ஒரு ரேடியேஷன் நடக்கும். ஸோ இந்த நம்மளுக்குள்ளே நடக்கிற ரேடியேஷனில் கூட வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ தட் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் ஹேண்டில்டு பை திஸ் குளூவான். இது ஒரு பார்ட்டிகல். ஓகே, ஹிக்ஸ் போசான் இஸ் கிவிங் அஸ் மாஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ்? நம்ம இதை பார்த்துட்டோம். ஓகே, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் த வீக்கஸ்ட் ஃபோர்ஸ். Remember that. உங்களுக்கு which is the weakest force ன்னு கேட்பாங்க. So gravitational force is the weakest force but infinite range. எவ்வளோ ரேஞ்ச் வேணாலும் இருக்கும். Weak nuclear force is next weakest but short range. Okay, shortest infinite range, short range. Electromagnetic force is stronger
with infinite range. So ரெண்டுமே infinite range, but இது weakest force, இது strongest force. Nuclear force வந்து பாத்தீங்கன்னா இது short range, but இது வந்து weakest, இது வந்து strongest. Okay, இதுவும் short range, இதுவும் short range, but இது weakest, இது strongest. இதுவும் பாத்தீங்கன்னா infinite range, இது weakest, இது strongest. So இந்த difference வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம பார்த்துட்டோம். ஓகே, கிராவிட்டானை இன்னும் கரெக்டாக கண்டுபிடிக்கல, அதனால இன்னும் ஸ்டாண்டர்ட் மாடல்ல இல்லை. ஓகே, கிராவிட்டான் இருக்கா இல்லையான்னு இன்னும் ஒரு டிபேட்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ கிராவிட்டான் பத்தி இன்னும் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வச்சிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் மாடல்ல இன்னும் அதை வந்து டிஃபைன் பண்ணல. ஸ்டாண்டர்ட் மாடல்ல என்னன்னா, ஸ்டாண்டர்ட் மாடல் வந்து ஒரு தியரி. அந்த தியரியில வந்து நம்ம ஆட்டம்குள்ள இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து கிராவிட்டான் பத்தி இன்னும் நம்ம உங்க சொல்லலை. ஓகே, ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ஃபெர்மியான்ல குவார்க்ஸ் அண்ட் லெப்டான்ஸ் இருக்கு, நம்ம பேசிட்டோம். அப்பனா புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் வந்து ஃபெர்மியான்ல வரும். அப்பனா இந்த குவார்க்ஸ் அண்ட் லெப்டான்ஸ் இதுல எப்படி இருக்கு? சாரி, லெப்டான்ஸ் இல்ல, குவார்க்ஸ். ஓகே, குவார்க்ஸ்னா புரோட்டான் நியூட்ரான், லெப்டான்ஸ்னா எலக்ட்ரான்ஸ். இதை நம்ம பேசிட்டோம். ஸோ புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ்ல எத்தனை குவார்க்ஸ் இருக்கு, என்ன மாதிரி குவார்க்ஸ் இருக்குன்றது தெரியும். Both protons and neutrons are composite particles that are made up of fundamental particles, up and down quarks. ஓகே, ரெண்டு விதமான குவார்க்ஸ் இங்க சொல்லியிருக்காங்க, பட் 4 விதமான குவார்க்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ வித் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். ஸோ அதை பார்க்கலாம். தேர் ஆர் 6 குவார்க் டைப்ஸ், 6 லெப்டான் டைப்ஸ். ஸோ 6 குவார்க் டைப்ஸ் இருக்கு, 6 லெப்டான் டைப்ஸ் இருக்கு. அப்போனா எலக்ட்ரான்ல இருக்கிற லெப்டான்ஸ் என்ன லெப்டான்ஸ் நம்மளுக்கு தெரியணும். அப்படின்னா புரோட்டான் நியூட்ரான்ல இருக்கிற குவார்க்ஸ் வந்து என்ன மாதிரி குவார்க்ஸ் நம்மளுக்கு தெரியணும். ஓகே, அப்படின்னா 6 குவார்க்ஸ் 6 லெப்டான்ஸ் இருக்கும்போது டுகெதர் குவார்க்ஸ் அண்ட் லெப்டான்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் த லார்ஜர் கிளாஸ் நோன் அஸ் ஃபெர்மியான்ஸ். இதுக்கு ஸ்பின் இருக்கு. ஓகே, ஒவ்வொரு பார்ட்டிகளும் ஒரு மாதிரி மூவ் ஆகும். ஸ்பின் அப்படின்னா சுத்தும். ஸோ ஹாஃப் ஸ்பின், 1/4 ஸ்பின், 1/3/2 ஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃப் ஸ்பின். ஓகே, இல்லை ஃபுல் ஸ்பின் கூட போகும். இல்லைன்னா 1/4 ஸ்பின், 1/4 ஸ்பின், இந்த மாதிரி போகும். ப்ளஸ் ஸ்பின், ஓகே, மைனஸ் ஸ்பின். ஓகே, ஸோ அந்த மாதிரி போகும். ஸோ ஸ்பின்ஸ் இருக்கு. ஸ்பின்னா சுத்துறது. ஓகே, ஸ்பின் லைக் half, 3/2, 5/2ன்னு ஸ்பின் ஆகிட்டே இருக்கும். ஓகே, குவார்க்ஸ் அண்ட் லெப்டான்ஸ் இஸ் ஹேவிங் half spin. So quarks or leptons half spin, plus half spin இருக்கலாம், minus half spin இருக்கலாம், இல்லை ரெண்டுமே இருக்கலாம். So that you fermions are the fundamental particles of normal matter. They transfer amount of energy by exchanging bosons. So fermions ஒரு பார்ட்டிக்கல், ஆனா அது ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு போசானோட ஹெல்ப் வேணும். அதுக்கு ஒரு மாஸ் கிடைக்கிறதுக்கு அது ஹிக்ஸ் போசானோட இன்டராக்ட் பண்ணணும். This you have to understand. Okay, characteristics என்ன? இந்த ஃபெர்மியானுக்கு என்ன characteristics? It should be obeying the Pauli exclusion principle and it should be obeying the Fermi-Dirac statistics. இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. போசானுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து அதை ஒபே பண்ணாது, ஆனால் ஃபெர்மியான் வந்து இதை ஒபே பண்ணும். அதனால தான் Fermi-Dirac statisticsன்னு போட்டிருக்காங்க. ஓகே, கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா Pauli exclusion principle. Okay, no two fermions can occupy the same location in space and cannot have the same quantum numbers. So எல்லா fermionsum different-ஆ இருக்குன்றது Pauli exclusion principle. இதை ஃபாலோ பண்றது fermions. ஓகே, fermions வந்து எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது, எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் Pauli exclusion principle சொல்றாங்க. அதை ஃபாலோ பண்றது fermion, இதையும் ஃபாலோ பண்றது fermion. ஓகே, this you have to understand. குவார்க்ஸ்ல என்னென்ன டைப்? டாப் குவார்க், சார்ம் குவார்க், அப் குவார்க், பாட்டம் குவார்க், ஸ்ட்ரேஞ்ச் குவார்க், டவுன் குவார்க். இல்லைன்னா இப்படி பார்த்து படிச்சுக்கோங்க, அப் அண்ட் டவுன் குவார்க், சார்ம் அண்ட் ஸ்ட்ரேஞ்ச் குவார்க், டாப் அண்ட் பாட்டம் குவார்க். ஓகே, ஜென்ரேஷன் 1, ஜென்ரேஷன் 2, ஜென்ரேஷன் 3 இது தெரிஞ்சுக்கணும். வாட் ஆர் த குவார்க்ஸ் இந்த ஜென்ரேஷன் 1 அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகே, அடுத்த லெப்டான்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் நியூட்ரினோ, முவான் நியூட்ரினோ, டவு நியூட்ரினோன்னு 6 மாதிரி லெப்டான்ஸ் இருக்கு. For every particle of matter there is a corresponding anti-particle. எலக்ட்ரானுக்கு ஒரு ஆன்டி பார்ட்டிகல் இருக்கு, நியூட்ரானுக்கு ஒரு ஆன்டி பார்ட்டிகல் இருக்கு, நியூட்ரினோக்கு ஒரு ஆன்டி பார்ட்டிகல் இருக்கு. This you have to understand. Neutron is a subatomic particle, whereas neutrino is a very very subatomic particle. Sub அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஆன்டி மேட்டர் இருக்கு. That you have to understand. அப் குவார்க் வந்து ஒரு மாதிரி இருக்கும், அதோட ஆன்டி மேட்டர் வேற மாதிரி இருக்கும். ஓகே, பிளஸ் ஸ்பின் பண்ணும், இது மைனஸ் ஸ்பின் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஆன்டி மேட்டர் எல்லாத்துக்குமே இருக்குன்றது. அப்படின்னா என்ன மாதிரி ஒரு ஆன்டி மேட்டர் இருக்கு.
ஸோ அதுதான் அதை இமேஜின் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவன் கெட்டவன் அப்படின்னு இருக்கும். பட் அதெல்லாம் வந்து சும்மா இமேஜினேஷன் தான். பட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் மை எவ்ரி பார்ட்டிக்கல் ஐ ஹாவ் அன் ஆன்டி மேட்டர். ஸோ ஃபார் எவ்ரி திங் தேர் இஸ் அன் ஆன்டி மேட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலதுக்கு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், இல்லை கண்டுபிடிக்காமல் இருக்கலாம். தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ on to the boson, gluons come in 8 color combination. There are 2 kinds of W boson, W plus and W minus. One kind of Z boson. So Z boson one kind da, W boson 2 kind. Okay, boson la வந்து 8 color combination இருக்கு. Photons has a 4 electroweak bosons. So photons la வந்து 4 electroweak bosons இருக்கு. Okay, there is, so sorry, அப்பனா போசான்ல நம்ம பார்க்கும்போது 2 விதமான W போசான் இருக்கு, ஒரு விதமான Z போசான் இருக்கு, ஒரு விதமான போட்டான் தான் இருக்கு. போட்டான்ல நிறைய விதம் இல்லை, ஒரே ஒரு விதம் தான் இருக்கு. That you have to understand. Since boson aren't matter particles, they have no antiparticle. ஸோ போசான்ல வந்து ஆன்டி பார்ட்டிக்கல் இல்லை, ஏன்னா அது மேட்ரே இல்லை, அது ஒரு எனர்ஜி. ஸோ அதனால போசானுக்கு ஆன்டி மேட்டர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. So there are no anti-boson. So this is very thing. Okay, bosons have an anti-boson or statement la that is wrong. Okay, the difference between quarks and lepton is that quarks have a color charge. Okay, and therefore interact with strong force, and leptons do not. So leptons la color charge illa, adanaala reactum pannadu அப்படினு இங்க சொல்லிருக்காங்க. Okay, but electrons வந்து react பண்ணும், that we know. This means that gluons will react with quarks but not with leptons. ஸோ குவாக்ஸோட ரியாக்ட் பண்ணோம், பட் லெப்டான்ஸோட குளூவான்ஸ் வந்து ரியாக்ட் ஆகாதுன்னு தெரியும். அண்ட் குவாக்ஸ் ஆர் ஆல்வேஸ் அக்கம்பனிட் பை குளூவான்ஸ். ஸோ குவாக்ஸும் குளூவான்ஸ், அதாவது குளூவான்ஸ் எதுக்காக வந்தது? வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஸோ இதுவும் சேர்ந்து தான் இருக்கும். அண்ட் ஆர் ஆல்வேஸ் இன் செட்ஸ் வேர் தேர் டோட்டல் கலர் சார்ஜ் ஈக்குவல் 0. ஸோ ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறதுனால அதோட டோட்டல் கலர் சார்ஜ் வந்து 0 ஆயிடுது. ஸோ இது ப்ளஸ்ஸாக இருக்கும்போது அது மைனஸாக இருக்கும், இல்லை மைனஸாக இருக்கும்போது இது ப்ளஸ்ஸாக இருக்கும். So quarks are what make up composite particles like hadrons and mesons. இன்னொரு பார்ட்டிகல் சொல்றாங்க பாருங்களேன், hadrons heavy, mesons medium. So quarksum gluonum சேர்ந்து நம்ம கிட்ட வருது hadronsum mesonsum வருது. இத பத்தி நம்ம அடுத்து படிக்கலாம். Okay, the name boson was coined by Paul Dirac. So Paul Dirac, Fermi Dirac principle அப்படின்னு நம்ம படிச்சோம். Fermi Dirac principle வந்து போசான் ஃபாலோ பண்ணாது, லெப்டான் வந்து ஃபாலோ பண்ணி படிச்சோம். கண்டுபிடிச்சது யாரு? பால் டிராக். டு கமாமரேட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த இந்தியன் பிசிசிஸ்ட் சத்யேந்திரநாத் போஸ்னால அந்த பேரை வந்து போசான் அப்படின்னு பேசினாங்க. ஸோ சத்யேந்திரநாத் போஸ் பற்றி ஒரு கேள்வியே வந்து மெயின்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ சத்யேந்திரநாத் போஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் மூலமாக தான் இந்த போசானை கண்டுபிடிக்க முடிஞ்சது பால் டிராக்னால. ஸோ அவர் பேரை வந்து வச்சு போசான்னு வச்சுட்டார். ஸோ ஐன்ஸ்டீனோட சேர்ந்து இதை போஸ் ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு பேர் வச்சிருக்காரு. ஓகே, the graviton is a hypothetical elementary particle. ஸோ hypothetical தான், இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ அதனால இதை இன்னுமே கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ graviton must be a boson அப்படின்னு சொல்லிட்டு சும்மா யோசிச்சு வச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து புரோட்டான்ல என்னென்ன குவார்க்ஸ் இருக்கு? புரோட்டான் is having 2 up quark and 1 down quark, whereas neutron is having 2 down quark and 1 up quark. So this is the composition of the proton and neutron. And quarks na என்னன்னா it occurs in flavors and colors. ஏற்கனவே சொன்ன 6 quarks இருக்கு. 6 quarks இன்னும் நிறைய இருக்கு. 6 quarks இருக்கு, 3 generation இருக்கு, 3 color charges இருக்கு. ஓகே, அப்புறம் 3 color charges அதில் இருக்கு. So they combine to form composite particles called hadrons, baryons and mesons or the hadrons. So quarks எல்லாம் சேர்ந்து இன்னொரு பார்ட்டிகலா மாறுது. ஓகே, குவார்க்ஸ் சேர்ந்து தான் புரோட்டானா இருக்கு, நியூட்ரானா இருக்கு, நம்மளுக்கு தெரியும். குவார்க்ஸ் இன்னும் சேர்ந்து ஹேட்ரானா இருக்கு. அந்த ஹேட்ரான்ல என்ன பார்ட்டிகல்னா உங்களுக்கு பேரியான்ஸும் மீசான்ஸும் வருது. ஸோ பேரியான்னா என்னன்னா 3 குவார்க்ஸ் சேர்ந்தது. இதுல தான் புரோட்டான் அண்ட் நியூட்ரான்ஸ் வருது. 2 அப் குவார்க், 1 டவுன் குவார்க் வந்து புரோட்டான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரிமெம்பர் திஸ், குவார்க்ஸ் அண்ட் லெப்டான்ஸ். இந்த லெப்டான்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இது 6 டைப்பு. அப்ப எலக்ட்ரான்ஸ் என்னன்றதை நம்ம அப்ப பார்க்கலாம். இதுல 6 டைப் இருக்கு. ஸோ குவார்க்ஸ்ல 6 டைப்ஸ் இருக்கு, 3 கலர்ஸ் இருக்கு, 3 கலர் சார்ஜஸ் இருக்கு. இதை விடுங்க. இப்ப இந்த குவார்க்ஸ் தான் உங்களுக்கு புரோட்டான் நியூட்ரானா இருக்கு. இந்த ரெண்டும் சேர்த்தது தான் பேரியான்னு சொல்றாங்க.
ஏன்னா baryon is nothing but formed of 3 quarks. அப்போ புரோட்டான் பேரியோனோட டைப்ஸ் தான் புரோட்டான் அண்ட் நியூட்ரான். புரோட்டான்ல எத்தனை இருக்கு? 2 up quark plus 1 down quark, 2 down quark plus 1 up quark. ஸோ இந்த பேரியான், இந்த குவார்க்ஸ் சேர்ந்த இந்த பேரியானோட subdivision தான் proton and neutron. So if they are asking proton and neutron or baryon, yes, it is true. And meson is composed of 2 quarks and becomes a boson. So இந்த வெறும் 2 குவார்க்கோட சேர்ந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேரு மீசான். Okay, this will form a boson. அப்பனா போசான்ல இருக்கிறது என்னது? குவார்க்ஸ் தான். ஓகே, அப்பனா போசான்லயும் குவார்க்ஸ் இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, குவார்க்ஸ் கேன் சேஞ்ச் தேர் ஐடென்டிட்டி டியூ டு வீக் ஃபோர்ஸ் via W and Z boson. ஸோ குவார்க்ஸோட ஐடென்டிட்டியை மாற்றுறதுக்கு அது W போசானோடையும் Z போசானையும் சேர்ந்து தன்னோட ஐடென்டிட்டியை மாற்றிக்குது. ஆர் கேன் கம்பைன் டு ஃபார்ம் காம்போசிட் பார்ட்டிகல்ஸ் டியூ டு ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். இல்லை நிறைய குவார்க்ஸ் வந்து என்னென்னா ஒன்று சேர்ந்து அது வந்து பெரிய பார்ட்டிக்கலாக மாறுறதுக்கு அது வந்து இட் இஸ் கெட்டிங் த ஹெல்ப் ஆஃப் திஸ் குளூவான்ஸ். ஸோ ஒரு குவார்க்கு இன்னொரு குவார்க்காக மாறுறதுக்கு அது யாரோட ஹெல்ப் கேட்குது? W and Z boson. இல்லை இந்த குவார்க் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குவார்க்கோட சேர்றதுக்கு யார் ஹெல்ப் கேட்குது? குளூவானோட ஹெல்ப் கேட்குது. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து லெப்டான்ஸ்க்கு வந்தா, லெப்டான்ஸ் ஆர் ஆல்சோ த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ், பட் அன்லைக் குவார்க்ஸ் தே டு நாட் பொசஸ் கலர் சார்ஜ். ஸோ லெப்டான்ஸ்ல கலர் சார்ஜ் இல்லை, இதுல 6 லெப்டான்ஸ் இருக்கு. ஓகே, 3 நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான், மியூவான், டவுன், இதெல்லாம் நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ், அண்ட் 3 நியூட்ரல், தட் இஸ் நியூட்ரினோஸ். ஓகே, ஸோ நியூட்ரலா இருக்கிறது நியூட்ரினோஸ், சார்ஜோட இருக்குது டவு, டவான், முவான், எலக்ட்ரான். இதுதான் நியூட்ரினோலே நம்மளுக்கு தெரியும். டுவான் நியூட்ரினோ, மியூவான் நியூட்ரினோ, எலக்ட்ரான் நியூட்ரினோ நம்ம அந்த டயக்ராம்ல பார்த்தோம். ஸோ 6 லெப்டான்ஸ் இருக்கு. அந்த 6 லெப்டான்ஸ்ல ஒரு லெப்டான் தான் எலக்ட்ரான். ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் you have to understand they don't have charges and they don't interact with the strong nuclear force. So quark வந்து பாத்தீங்கன்னா strong nuclear force ஓட சேர்ந்து காம்போசிட்டா மாறும் நம்ம சொன்னோம்ல, பட் லெப்டான் அந்த மாதிரி பண்ணாது, அது ஃப்ரீயா இருக்கும்னு நினைக்கும். ஸோ ஃப்ரீயா இருக்கும். Okay, unlike quarks, leptons do not reside inside the nucleus. So nucleus குள்ளேயே வராது. அப்பா சாமி என்ன விட்டுருன்னு சொல்லிட்டு nucleus குள்ளேயே வராது. And they do not make the composite particles. So W and Z boson, gluonோட சேர்ந்து காம்போசிட்டா மாறாது, கலர் சார்ஜ் இல்லை, அது வந்து nucleus குள்ள வராது. And they cannot change their identity also. So ஒரு W and Z boson-ஓட சேர்ந்து தன்னோட ஐடென்டிட்டியும் மாத்திக்காது. So this is the difference between leptons and quarks. So quarks-உம் leptons-உம் 6 இருக்கு. குவார்க்ஸ் தான் ரோட்டான், நியூட்ரான், மீசான்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. புரோட்டான் அண்ட் நியூட்ரான் தான் பேரியான்ஸ் ஆகுது. லெப்டான்ஸ்ல 6 இருக்கு, எலக்ட்ரான் 1, இதெல்லாம் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. அடுத்து நியூட்ரினோ பார்த்தீங்கன்னா நியூட்ரல் சார்ஜ்டு. இது நியூக்ளியஸ்குள்ள வராது, காம்போசிட்டா மாறாது, ஐடென்டிட்டி மாத்தாது, அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணாது. ஓகே, தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதாவது எதோட ரியாக்ட் பண்ணாது? இட் வில் நாட் இன்ட்ராக்ட் வித் த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். நியூட்ரினோஸ், இதான் கோஸ்ட் பார்ட்டிகல்னு சொல்லியிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரெஃபர் டு கோஸ்ட் பார்ட்டிகல்ஸ்னா நியூட்ரினோஸ் அப்படின்னு ஞாபகம். நியூட்ரினோஸ் ஆர் லெப்டான்ஸ் and are the most abundant particles in the universe that have mass. So இதுல மாஸ் இருக்கு. ஈவன் எலக்ட்ரான்ஸும் மாஸ் இருக்கு, நம்ம பேசணும். ஓகே, ரொம்ப கம்மியான குட்டி மாஸ் தான் இருக்கு, ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் அது, அதனால. பட் நியூட்ரினோஸ் பார்த்தீங்கன்னா மாஸ் இருக்குன்னு சொல்றாங்க. தே கேன் பி ப்ரொடியூஸ்ட் டியூரிங் நியூக்ளியர் ஃபியூஷன். ஓகே ஓகே, பட் நியூட்ரினோஸோட மாஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். தட் யூ ஹேவ் டு ரிமெம்பர். ஓகே, அண்ட் இட் இஸ் ஹேவிங் நோ சார்ஜ். தட் யூ ஹேவ் டு ரிமெம்பர். இட் இஸ் மாஸ், ஹேவிங் மாஸ் பட் நோ சார்ஜ். They can be produced during nuclear fusion. So neutrino வந்து nuclear fusionல ஃபார்ம் ஆகுது. இந்த nuclear reactor radioactive decay எல்லாம் neutrino ரிலீஸ் ஆகுது. Neutrinos can change their type through neutrino oscillation. ஸோ அதோட டைப்பை வந்து மாற்றலாம். அதாவது நியூட்ரினோ, எலக்ட்ரான் நியூட்ரினோவாக இருந்து மூவான் நியூட்ரினோவாக மாறும், இல்லை மூவான் நியூட்ரினோ வந்து டவுன் நியூட்ரினோவாக மாறும். ஸோ தட் இட் கேன் சேஞ்ச் தியர் டைப்ஸ். Neutrino detectors around the world, including the INO project of India, works towards the understanding of these particles. So
நியூட்ரினோவை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதை என்ன பண்ணுது, எப்படி மாறுது, எங்கெல்லாம் போகுது, எப்படி அது வந்து ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, அது எதெல்லாம் எடுத்துகிட்டு போகுது, அதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு நியூட்ரினோ அப்சர்வேட்டரின்னு ஒன்று ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வச்சுருக்காங்க. இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா தேனியில் வந்து இந்த அப்சர்வேட்டரி வந்து கொண்டு வரணும்னு சொல்லி ப்ரப்போசல் வச்சுருக்காங்க. அதுதான் இந்தியன் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட். ஓகே, ஆஃப் ஆல் த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் that have mass, neutrinos are the lightest. So neutrinoல தான் ரொம்ப கம்மியான மாஸ் இருக்கு. And unlike electrons, they are electrically neutrals. So electrons வந்து negatively charged, but neutrinos is not charged at all. They interact with matter through the weak force. So அதனால interact பண்ணும், ஆனால் அதிகமாக react பண்ணாது. ஏன்னா அது weak forceனால தான் அது வந்து interact பண்ணுது. The property that matter is also transparent to neutrinos is a result of this force weakness. Okay, எந்த மேட்டரும் அது வந்து பாஞ்சு உள்ள போயிடும். So that you have to understand. Different species of neutrinos mix and oscillate into one another in weak interactions that they transfer through the osmos. So sunல இருந்து நியூட்ரினோஸ் வருது, வேற ஸ்டார்ல இருந்து நியூட்ரினோஸ் வருது, இப்படி நிறைய நியூட்ரினோஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம இந்த அப்சர்வேட்டரியில் என்ன பண்ண போறோம்னா, சன்ல இருந்து என்ன நியூட்ரினோஸ் வருது, ஓகே, இன்னொரு ஸ்டார்ல இருந்து என்னென்ன நியூட்ரினோஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கேட்டகரைஸ் பண்ணி அதை படிக்க போறோம். ஸோ தட் வி ஆர் டூயிங் திஸ் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி. ஸோ காம்போசிட் பார்ட்டிகல்ஸ். ஸோ இந்த காம்போசிட் பார்ட்டிகல் இந்த டயக்ராம் பாருங்க. போசான், ஹேட்ரான், ஃபெர்மியான்ஸ். ஓகே, ஃபெர்மியான்ஸ்லாம் என்ன? நம்ம லெப்டான்ஸும் குவார்க்ஸும் சேர்ந்தது தான் ஃபெர்மியான்ஸ்னு பேசுவோம். ஓகே, ஸோ இந்த ஃபெர்மியான்ஸ்ல பேரியான்ஸ், லெப்டான்ஸ் இருக்கு. லெப்டான்னா என்ன? எலக்ட்ரான். பேரியான்ஸ்னா என்ன? புரோட்டான், நியூட்ரான் வரும். ஸோ இதெல்லாம் என்ன ஃபார்ம், எதை வச்சு ஃபார்ம் ஆயிருக்கு? குவார்க் வச்சு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ குவார்க்கையும் ஓகே ஹேட்ரான்ஸும் சேர்ந்து ஃபார்ம் ஆனது தான் பேரியான்ஸ். அந்த ஹேட்ரான்ஸும் போசான்ஸும் சேர்ந்தது தான் மீசான்ஸ். ஓகே, போசான்ஸ் மட்டும் இது, போசான்ஸும் ஹேட்ரான்ஸும் சேர்ந்தது மீசான், ஹேட்ரான்ஸும் ஃபெர்மியான்ஸும் சேர்ந்தது வந்து பேரியான்ஸ். So this you have to understand. So composite particles என்னன்னா, mesons are the intermediate mass particle that are made up of quark and anti-quark pair. So mesons are formed by quark and anti-quark pair. They are bosons. So அது boson தான், hadron தான். So meson is both boson and hadron. So ஒரு quark ஒரு boson-ஓட interact பண்ணும்போது அது என்னவா மாறுதுன்னா mesona மாறுது. That you have to understand. So they are bosons. The three quark combinations are called baryons. Baryons are fermions. Okay, fermions, that is they have spins like இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேட்ரானும் ஃபெர்மியானும் சேர்ந்தா பேரியானா மாறுது, ஹேட்ரானும் போசானும் சேர்ந்தா மீசானா மாறுது. This you have to understand. Okay, so this you have to understand. Okay, so this இது வந்து இந்த பிக்சரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. போசான், ஹேட்ரான் சேர்ந்தா மீசான், ஹேட்ரான் ஃபெர்மியான் சேர்ந்தா பேரியான், அவ்வளோதான். எதுவுமே சேராதது வந்து போசான் இந்த சைடு இருக்கு, எதுவுமே சேராத ஃபெர்மியான், எலக்ட்ரான், நியூட்ரினோல இந்த சைடு இருக்கு. தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது இது மட்டும்தான். ஹேட்ரானும் போசானும் சேர்ந்தா மீசான், ஹேட்ரானும் ஃபெர்மியானும் சேர்ந்தா பேரியான், அவ்வளோதான். இந்த ரெண்டு மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இந்தியன் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா போதி ஹில்ல வந்து நம்ம வந்து இது ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அதில் என்ன இது யூஸ் பண்ணுறோன்னா, என்ன மிஷின் யூஸ் பண்ணுறோன்னா அயன் கேலோரிமீட்டர். ஸோ அயன் கேலோரிமீட்டர் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே அயன் கேலோரிமீட்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டினில் அதை கேட்கலாம். அயன் கேலோரிமீட்டர் நம்ம வந்து இதை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலையில் உள்ள வந்து அண்டர் கிரவுண்டில் நம்ம பண்ண போகிறோம். ஏன் அப்படி பண்ணுறோன்னா, ரொம்ப இடத்துல இருந்து நியூட்ரினோ ஒரு வேவ் வரும்போது அந்த வேவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேவ்ல இருக்க எல்லா பார்ட்டிகளும் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆகி நியூட்ரினோஸ் மட்டும் ரியாக்டே ஆகாமல் நமக்குள்ளே வரும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டஸ்ட்டை வந்து ஃபில்டர் பண்ணுற மாதிரி, இப்போ ஒரு காற்றுல வந்து டஸ்ட்டை வந்து ஃபில்டர் பண்ணுற மாதிரி, ஒரு பாலில் வந்து நம்ம ஆடையை ஃபில்டர் பண்ணுற மாதிரி, இந்த மலைக்கு அடியில் நம்ம இருக்கிறதுனால அந்த மலையில் இந்த எல்லா பார்ட்டிகிள்ஸும் ஃபில்டர் ஆகிடும். ஓகே, மழை வந்து அதை தடுத்துரும். பட் நியூட்ரினோ மட்டும் ரியாக்டே ஆகாமல் கொஞ்சமாக ரியாக்ட் ஆகிட்டு நம்ம கீழே அண்டர் கிரவுண்ட் வரை வரும். ஸோ அதனால தான் நம்ம மலைக்கு அடியில் அண்டர் கிரவுண்டில் பண்ணுறோம். பட் இதனால நிறைய என்விரான்மெண்ட் பிரச்சனை இல்லை. மலைக்குள்ளே வந்து அண்டர் கிரவுண்டில் நம்ம வந்து எஸ்கவேட் பண்ணால் நிறைய டேஞ்சர்
டிசாஸ்டர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த அப்சர்வேட்டரி ஸ்டேபிளாக இருக்குமான்றது பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. பட் இது எதுக்காகனா நியூட்ரினோ அப்சர்வ் பண்ணுறதுக்கு. ஏன் மலைக்கு கீழே இருக்குன்னா அப்போ தான் அந்த ஃபில்டர் மாதிரி நிறைய பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபில்டர் ஆகி நியூட்ரினோ மட்டும் நம்ம கையில் கிடைக்கும். அதை வச்சு நம்ம அந்த நியூட்ரினோ எங்கேருந்து வந்தது, எதனால் வந்தது, எப்படி இருக்குது அப்படிலாம் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, குளோபலா எங்கெங்க நியூட்ரினோ அப்சர்வேட்டரி இருக்கு அப்படின்றது போட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, ஐஸ் கியூப் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்டார்டிகால இருக்கிற ஒரு நியூட்ரினோ அப்சர்வேட்டரி. ஸோ ஐஸ் கியூப் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி இஸ் இன் அண்டார்டிகா. ஓகே, தென் சாண்ட்பரி இன் கனடா, சூப்பர் கமியோகண்டே இஸ் இன் ஜப்பான், கிராண்ட் சாசோ மவுண்டைன் இஸ் இன் இத்தாலி, சவுதான் மைன்ஸ் இன் USA, கேப்டன் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் இன் ஜெர்மனி, டயா பே ரியாக்டர் நியூட்ரினோ எக்ஸ்பெரிமெண்ட் இன் ஹாங்காங். ஓகே ஜி. So, certain questions. Okay, in the context of modern scientific research, இது பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப் இது நம்ம பார்த்தோம். ஓகே ஃபைன், இந்த ஐஸ் கியூப் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா பேஸ்ட் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி இஸ் இன்க்ளூடட் பை த பிளானிங் கமிஷன் அஸ் அ மெகா சயின்ஸ் ப்ராஜெக்ட் அண்டர் த 11th ஃபயர் பிளான். ஸோ இன் திஸ் கான்டெக்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது வந்து 2010 கேட்டிருக்காங்க. 1. Neutrinos are chargeless. Yes, elementary particles that travel close to the speed of light. Neutrinos are created in nuclear reactions of beta decay. Neutrinos have a negligible but non-zero mass. So, konjam mass irukku solranga. Trillions of neutrinos pass through the human body every second. Everything is correct, friends. எவ்ரி செகண்ட் நம்ம உடம்புக்குள்ள நிறைய நியூட்ரினோஸ் பாஸ் ஆகுது. ஏன் நம்ம உடம்புக்குள்ள ஒன்றுமே ஆகலைன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாஸ் தான் இருக்குது, அது பெருசாக ரியாக்ட் ஆகாது, அது வந்து ரொம்ப சார்ஜ்லெஸ், ஓகே சார்ஜ் இல்லாதது, ரொம்ப வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் உள்ளது. அது பார்த்தீங்கன்னா இன்னொன்று இது பீட்டா டிகே, இட் இஸ் நியூக்ளியர் ரியாக்ஷனில் பீட்டா டிகே மூலமாகவும் நீங்கள் நியூட்ரினோஸ் கொண்டு வரலாம். ஸோ ஆல் தீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஆல் த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். Okay, friends, thank you. We have seen leptons, baryons, mesons, hadrons, bosons. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இதை வந்து டேப்லர் காலம் போட்டு நீங்கள் வந்து நல்லா எது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபைன். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷனான ஒரு கான்செப்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டே எடுத்ததுக்கு காரணம், இனிமேல் நம்ம வரப்போகிறது ரொம்ப எவ்வளோ தேவையோ, எந்த விஷயம் வந்து உங்களுக்கு முக்கியமாக தேவையோ, எந்த விஷயம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுமோ, எந்த விஷயம் உங்களுக்கு புரியாதோ அந்த விஷயங்களை தான் நம்ம கிளாஸ் நடத்த போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு ஸ்டார்ட் தான் இது. நன்றி. ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.